இருந்து தொல்காப்பிய தமிழ் கேட்கும் அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு நாம் வேற்றுமை மயங்கியல் என்ற பகுதியில் 96ஆம் நூற்பாவிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியத்தில் 96ஆம் சொல்லதிகாரத்தில் 96ஆம் நூற்பாவிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இந்த நூற்பா என்ன கூறுகிறது என்றால், ஒரு வினைமுற்று ஒரு தொடரில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை, தெளிவு இன்மையை தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. நம்முடைய தமிழில் வினைமுற்றினுடைய ஆற்றல் அளப்பரியது. வந்தான் என்று ஒரு வினைமுற்றை சொல்லிவிட்டால் அது ஆண்பால் என்றும் உயர்வினை என்றும் ஆண்பால் என்றும் இறந்த காலத்தை குறிக்கின்ற வினைமுற்று என்றும் பலவேறு வகையான செய்திகளை சொல்லுகிறோம். அவ்வளவு செய்திகளையும் சொல்லுவதற்கு இந்த வந்தான் என்பதில் இருக்கக்கூடிய இத்து என்ற இடைநிலையும் ஆண் என்ற ஈரும் நமக்கு போதுமானவையாக இருக்கின்றன. இந்த வினைமுற்றின் ஆற்றல் மிகப்பெரியது. பெயரில் காலம் தரக்கூடிய கூறு இல்லை, வினையில் காலம் தரக்கூடிய கூறு இருக்கிறது. பெயரில் சில சமயத்தில் பால் காட்டும் தன்மை இருக்காது, ஆனால் வினையில் பால் காட்டும் தன்மை இருக்கும். ஆக திணை இருக்கும், பால் இருக்கும், காலம் இருக்கும். இது எல்லாவற்றையும் கொண்டு விளங்குவது அந்த வினைமுற்று. அந்த வினைமுற்றை கொடுத்து விட்டால் ஒரு தொடரில் இருக்கக்கூடிய தெளிவின்மை போய்விடும் என்று சொல்லுகிறார். புலிகொல் யானை என்பது ஒரு தடுமாறு தொழிற்பெயர். இந்த கொல் என்பது ஒரு தொழிற்பெயர். இந்த இடத்துல புலிகொல் யானை, புலியை கொன்ற யானையா அல்லது புலியால் கொல்லப்பட்ட யானையா என்று ஒரு தெளிவில்லை. இந்த தெளிவு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்குரிய ஒரு வினைமுற்றை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். புலிகொல் யானை கோடு வந்தன. கடைசியில புலி யானை சண்டை போட்டது. கடைசியில அந்த தந்தங்கள் அல்லது கோடுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன என்றால் யானை இறந்து போய்விட்டது என்று பொருள். அதே போல புலிகொல் யானை ஓடா நின்றது என்றால் யானையால் கொல்லப்பட்ட புலி ஓடி போய்விட்டது. யானையால் கொல்லப்பட்ட நிலையில் யானை புறப்பட்டு போய்விட்டது என்று பொருள். இவ்வாறு ஐ ஆல் என்ற அந்த உருவுகள் புலியை கொன்ற யானை என்றும் புலியால் கொல்லப்பட்ட யானை என்றும் அந்த உருவுகள் மறைந்திருக்கின்ற காலத்து மெய்யறி பணுவலின் வேற்றுமை பிரிவை உணருமோரினர். அது மெய்யறி பணுவல்னு சொல்றார் அந்த வினைமுற்ற. நமக்கு மெய்மையை உணர்த்துகின்ற பணுவல்னு இந்த இடத்துல சொல். பணுவல் என்பது செய்யப்படுகின்றது என்று பொருள். பணுவல் அது ஆடைக்கும் கூட பெயர் தான், பணுவல் என்று. அதேபோல மெய்யறி பணுவலின் வேற்றுமை பிரிவு உணருமோரே. அதனால தடுமாறு தொழிற்பெயர்ல தெளிவு வேண்டும் என்றால் பொருள் வேறுபாடு உணர்த்தும் சொல் ஒன்று இறுதியிலே வரும், அதனை கொண்டு தெரிந்து கொள்க என்று சொன்னார். நச்சினார்க்கினியர் என்ற அந்த பெருமகன் உரை எழுதுகிற போது இது குறிப்பால் உணரப்படும் என்று எழுதினார். அதுல புலியை கொன்ற யானையா அல்லது யானையை கொன்ற புலியா என்பதனை ஒரு இறுதியிலே ஒரு சொல்லை கொண்டு நாம் குறிப்பால் அறிந்து கொள்ளலாம் என்று நச்சினார்க்கினியர் காட்டுகின்றார். அதுதான் தடுமாறு தொழிற்பெயர்ல பொருள் தெரியக்கூடிய நெறி என்று காட்டினார். அடுத்தது ஓம்படை கிளவி. அருமையான ஒரு சொல் இந்த ஓம்படைங்கிறது. ஓம்படைன்னா பாதுகாத்தல் என்று பொருள். உரையாசிரியர்கள் இதுக்கு பாதுகாத்தல் என்று பொருள் எழுதினார்கள். அது மட்டுமன்று, பாடாண்கணையில பின்னால நாம படிக்க போகிறோம். புறத்தணையல்ல பாடாண்கணையில ஓம்படை என்பது ஒரு துறை. அதுல அரசர்களை தெய்வத்தின் பார்வையில் தெய்வத்தின் நோக்கில் வைத்து இந்த அரசனை நீ பாதுகாக்க வேண்டும் என்று புலவர்கள் பாடுவார்கள். அதற்கு பெயர் ஓம்படை கிளவி என்று பெயர். ஓம்படை கிளவிக்கு ஐயும் ஆணும் தாம் பிரிதலவே. இந்த ஓம்படை பொருள்ல சொல்லக்கூடிய தொடருக்கு ஐ ஆண் என்ற இந்த இரண்டு வேற்றுமை உருவுகளும் பொருந்தும். அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் மூன்றாம் வேற்றுமை உருவும் இரண்டும் வரும் அப்படின்னு சொன்னார். ஒன்று வரக்கூடிய இடத்துல இன்னொன்று மாறியும் வரலாம். அதுதான் வேற்றுமை மயக்கம்.
ஓம்படை கிளவிக்கு ஐயும் ஆணும் தாம்பிரி விளவே தொகை வருகாலை. அது தொகையாக வருகிற போது இந்த இடத்துல இந்த எடுத்துக்காட்டுக்கு பொருளை சரியாக விளங்காமல் இருந்த நிலையில் ஆசிரியர் நச்சினார்க்கினியர் எழுதினார். அவர் பொருள் எழுதிய பிறகு ரொம்ப தெளிவு கிடைத்து விட்டது நமக்கு. எப்படி என்றால், புலி போற்றி வா என்பது ஓம்படை கிளவி. ஒரு மனிதன் காட்டு வழியா வர்றான், அவனை வரப்போறான், அவனை பார்த்துப்பா இங்க காட்டுல புலி இருக்கு, புலி போற்றி வா அப்படின்னா புலியை போற்றி வான்னு என்ன பொருள்? போற்றி வருதல் என்பது ஓம்படை கிளவி. அதுக்கு நச்சினாருக்கு இது உரை எழுதினாரு. புலியால் வரும் ஏதத்தை, அதாவது துன்பத்தை பாதுகாத்து வா என்று பொருள். அதாவது புலியால் தீங்கு வராமல் வா அப்படின்னு பொருள். இது வேற ஒண்ணும் இல்லை, இப்பவும் வழக்கில் இருக்கிறது. எங்க இருக்கு வழக்கில்? பா தெருவில் ஒரு கடிக்கிற நாய் இருக்கு, பார்த்து வாங்குறான். அந்த பார்த்து வாங்கிறது தான் ஓம்படை கிளவி. நாயை பார்த்து வான்னா நாயை உடனே பார்த்தேன், நாயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவது இல்லை. நாயை பார்த்து வா என்றால் ஓம்படை கிளவி. நாயினின்றும் உன்னை பாதுகாத்துக்கொள் என்று பொருள். பல வீடுகள்ல இந்த வாசல்ல இருக்கக்கூடிய கதவுல நாய் ஜாக்கிரதைன்னு எழுதியிருப்பாங்க. அருமையான தமிழ் சொல் அதுக்கு நாயிடமிருந்து விழிப்பாயிரு, பாதுகாத்துக்குள். சென்னையில ஒரே ஒரு வீட்டுல நாய்கள் உள்ளன, விழிப்பாக வாருங்கள் என்று எழுதியிருந்தார்கள். அதான் பாதுகாத்து கொள்ளுதல் என்பதைத்தான் ஓம்படை கிளவி என்று சொல்லுவார்கள். அதை பார்க்கிறோம். அதுக்கு நச்சினார்க்கினியர் நமக்கு வழிவகுத்து கொடுத்து புலியால் உண்டாகும் ஏதத்தை போற்றி வா என்று பொருள் என்று எழுதினார். புலியால் தீங்கு வராமல் பாதுகாத்துக்கொள் என்று பொருள். அதனால இரண்டாம் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமையும் வரும். அது புலியை என்றும் புலியால் என்றும் வரும். புலியை போற்றி வா, புலியால் போற்றி வா, இரண்டுக்கும் என்ன பொருள் என்றால் பார்த்து வாங்கிறது தான் பொருள். புலியால் துன்பமுள்ளாகாதவாறு பார்த்து வா என்று பொருள். அடுத்தது ஆரன்மருங்கின் வாழ்ச்சி கிழமைக்கு. வாழ்ச்சி நான் முன்பே சொன்னேன், வாழ்ச்சி என்பது அதுவும் தொழிற்பெயர் தான். வாழ்தல் என்ற அந்த தொழில் பொருண்மையினை காட்டுவது வாழ்ச்சி. ஆரன்மருங்கின் வாழ்ச்சி கிழமைக்கு காட்டது யானை, அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவு. காட்டது யானை, இதுதான் வாழ்ச்சி கிழமை. காட்டுல வாழ்கிற யானை என்று பொருள். அதுக்கு ஏழும் ஆகும். ஏழாவது வேற்றுமையும் உருவும் பயன்படும். எப்படி? காட்டின்கண் யானை என்று சொல்லலாம். காட்டது யானை, காட்டின்கண் யானை என்று இரண்டும் வரும். ஆக இந்த இரண்டும் அதற்கு உரியன என்றார். காட்டு யானை, காட்டது யானை, காட்டின்கண் யானை என்று வரும். அதனால எவ்வாறு விரித்து சொல்லுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். காட்டு யானைன்னு தான் இருக்கிறது, அது தொகை. காட்டு யானை என்று இருந்தால் தொகை. அதை வேற்றுமை விரியாக சொல்ல வேண்டும். நாம் பல சமயங்களில் சொல்லியிருக்கிற வேற்றுமை விரி என்பது உருவு வெளிப்பட வருவது. வேற்றுமை விரி என்பது மரத்தை வெட்டினான், இது வேற்றுமை விரி. மரம் வெட்டினான், வேற்றுமை தொகை. நாம இப்ப வேற்றுமை மயங்கியலிலாகட்டும் வேற்றுமையியலிலாகட்டும் எல்லாவற்றையும் வேற்றுமை விரியாகவே பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கங்கே தொகைப்படுமாற்றையும் அவர் சொல்லுகிறார். ஆரன்மருங்கின் வாழ்ச்சிக்கு, ஆரன்மருங்கின் ஆறாவது வேற்றுமை இடத்தில் வாழ்ச்சி கிழமைக்கு ஏழும் ஆகும் உரை நிலத்தான அப்படின்னு சொன்னார். அதனால காட்டின்கண் யானை என்று இருந்தால் வேற்றுமை விரி, ஏழாம் வேற்றுமை விரி. காட்டது யானை என்றால் ஆறாம் வேற்றுமை விரி. இந்த வேற்றுமை விரிங்கிறத எப்ப இந்த காலத்துல இலக்கண பாடத்துல வகுப்புகள்ல சொல்லி கொடுப்பது இல்லை. வேற்றுமை தொகை தொகை என்றே சொல்லுகிறார்கள். வேற்றுமை தொகை என்று சொல்லிவிட்டு காட்டது யானை என்று காட்டக்கூடாது. காட்டது யானை என்பது வேற்றுமை தொகை இல்லை, வேற்றுமை விரி. ஏன்னா உருவு வெளிப்பட்டிருக்கிறது, அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்தது கூத்தொகை வரும் கொடை எதிர்கிழவி. கூ என்ற வேற்றுமை உருவு. அது எதற்கு வேற்றுமை உருவு? நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு கூ. கூத்தொகை வரும். கூ என்பது தொக்கு வரக்கூடிய நான்காம் வேற்றுமை தொகையில் அது கொடையதர் கிளவி. அந்த நான்காம் வேற்றுமைக்கு என்ன பொருள்? அது கொடை பொருள். எப்பொருளாயினும் கொடுப்பதை குறிக்கும் சொன்னார் முன்பே.
வேற்றுமைக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொருள் என்னங்கிறத வரையறுத்து சொல்லியிருக்காருல்ல. 2, 3, 4, 5, 6 2, 3, 4, 5, 6 இந்த 5 வேற்றுமைகளுக்கு இருக்கக்கூடிய பொருளை பற்றி சொல்லக்கூடிய நூற்பாக்களை நான் சென்ற வகுப்புல சொன்னேன். அதை திரும்ப திரும்ப பார்க்கணும். அச்சம் என்றால் இது 2வது வேற்றுமை. அச்சம், சாறுதல் இதெல்லாம் 2ஆம் வேற்றுமை. அதனால ஒவ்வொரு வேற்றுமைக்கும் இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால் அது என்ன வேற்றுமை என்று தெரியும். அதை தவிர அதற்குரிய உருவு வராமல் வேறு உருவு வந்தால் அதற்கு பேர் வேற்றுமை மயக்கம். இப்ப கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு தொக்கு வரக்கூடிய கொடையை குறித்த அதற்கு அப்பொருள் ஆறற்கும் உரித்தும் ஆகும். அதுல 6ஆம் வேற்றுமையும் வரும். எப்படின்னு பார்க்கணும். நாகரது பலின்னு காட்டுறாங்க எல்லாம். நாகர் பலி என்பதை விரித்து சொல்லுகிற போது நாகர்க்கு பலி பூ தொகை வரும், பூ மறைந்து வருவது நாகர் பலிங்கிறது. நாகர் பலி, காக்கை சோறு காலம்பரை அழிச்சோன்னா அமாவாசையில பௌர்ணமியில இந்த நாட்கள் எல்லாம் காக்கைக்கு சோறிடுவார்கள். காக்கை சோறு என்று அந்த காக்கைக்கு சோறு, காக்கையது சோறு என்று 2 வகையாக நாம் சொல்லலாம். காக்கைக்கு சோறு, காக்கையது சோறு. நாகர்க்கு பலி, நாகரது பலி. பலி என்பது உணவுப் பொருளை பிறவற்றுக்கு காணிக்கையாக கொடுத்தல். இது பிற்காலத்துல உயிர் பலியாக ஒரு தவறாக ஒரு வழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆடு, கோழி ஆகியவற்றையெல்லாம் உயிரோடு பலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம், புன்மை வழக்கம் பின்னால வந்தது. வள்ளலார் போன்றவர்கள்லாம் இப்படிப்பட்ட பலி வழக்கம் தமிழருடையது அல்ல, இது தமிழருக்கு ஒவ்வாதது. உயிர் இரக்கம் உடையவர்கள் தமிழர்கள். அதனால சிவகாருண்யம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் இரக்கம் உடையவர்கள் இதனையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆடும் கோழி ஆகியவையெல்லாம் கொல்லப்படுகிற போது எழுப்புகின்ற ஓசை கேட்டு என் உள்ளம் துடித்தது, என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அழுதது என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அதனால பலி என்பது உயிரை போக்குதல், உயிரை கொடுத்தல்ங்கிற பொருள் பின்னால வந்தது. காணிக்கை என்ற பொருள் தான் முன்னால வந்தது. நாகர் பலி என்பதிலே கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு தொக்கு இருக்கிறது. அதனை விரித்து சொன்னால் நாகர்க்கு பலி என்று வரும். அதற்கே 6ஆம் வேற்றுமையும் உரியது ஆகும். ஆகவே நாகரது பலி என்றும் சொல்லலாம். காக்கை சோறு என்பதனை காக்கைக்கு சோறு என்றும் சொல்லலாம், காக்கையது சோறு என்றும் சொல்லலாம் என்று காட்டினார். அதனால அடுத்தது அச்சக்கிழவி. அச்சக்கிழவி என்பது அஞ்சுவதை குறித்தது. அதாவது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுவது என்பது பிழை என்பார் திருவள்ளுவர். எந்த உயிரும் சில இடங்களில் அஞ்ச வேண்டியது தேவைதான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவு இருந்ததுன்னா இந்த குரல்ல எவ்வளவு வலிமை உடையதுன்னு பாருங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சாமல் இருப்பது அறிவு இன்மை அப்படின்னாரு. அது அறிவோடு தொடர்புபடுத்துறாரு. முரட்டுத்தனமா இருக்கிறது அறிவு இல்லை. அதனால அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இல்லை நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா உனக்கு அறிவு இல்லைன்னு எடுத்தபடி எவ்வளவு கடுமையான சொல். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவுள்ளவனா இருந்தா அஞ்சுவான், அஞ்ச வேண்டுவதற்கு அஞ்சுவான். நாடெங்கும் உலகெங்கும் ஒரு கடுமையான தீ நுண்மி ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லை, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் எந்த விதியும் பின்பற்ற மாட்டேன், நான் என்னுடைய நோக்கில் நான் சுற்றி திரியேன் என்றெல்லாம் சொல்லுவது அறிவின்மை என்பது திருவள்ளுவருடைய கருத்து. அதனால அதற்கு அஞ்ச வேண்டும். பாதுகாப்பான செயல்களை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த பொருள் அச்சக்கிழவி. அதுதான் அஞ்சுதலை குறித்த அச்சக்கிழவி. இதற்கு எடுத்துக்காட்டு மிக அருமையானது. அச்சக்கிழவிக்கு 5ம் 2ம் 5ஆம் வேற்றுமை உருவும் 2ஆம் வேற்றுமை உருவும் எச்சம் இலவே பொருள்வையினான. இவை 2ம் தவிர்க்க முடியாதவை. இவை 2ம் ஒத்த எச்சம் இலவைனா ஒத்த கிழமை உடையவை, ஒத்த உரிமை உடையவை. இப்படி பழி அஞ்சும் என்பது 2ஆம் வேற்றுமை. அதை விரித்து சொன்னீங்கன்னா 2ஆம் வேற்றுமையை விரிக்கலாம். பழியை அஞ்சும். அவன் பழியை அஞ்சுகிறான், தனக்கு வரக்கூடிய பழியை குறித்து அஞ்சுகிறான் அப்படின்னு சொல்லுகிற போது 2ஆம் வேற்றுமை உருவு.
அதாவது சான்றோர்கள் பழிக்கு அஞ்சுவார்கள், தமக்கு வரக்கூடிய பழியை குறித்து அஞ்சுவார்கள். பழியை குறித்து அஞ்சுவார்கள் போது இரண்டாம் வேற்றுமை. அதே பழி அஞ்சுங்கிறத பழியின் அஞ்சும் என்று சொல்லலாம். பழி வந்துவிடுமே என்பதற்காக இந்த பழியின் காரணமாக அஞ்சும், வரக்கூடிய பழியின் காரணமாக அஞ்சும். அது ஐந்தாம் வேற்றுமை. அதனால இரண்டாம் வேற்றுமை உருவும் ஐந்தாம் வேற்றுமை உருவும் இந்த அச்சப்பொருளை குறிக்கக்கூடிய தொகை சொல்லை வேற்றுமை விரியாக விரித்து சொல்லுகிற போது இந்த இரண்டும் வரும். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேற்றுமை தொகையை விரிக்கிற போது ரெண்டு வகையாக விரிக்கலாங்கிறார். ஒன்று இரண்டாம் வேற்றுமை உருவு கொடுத்து விரிக்கலாம், அல்லது ஐந்தாம் வேற்றுமை உருவு கொடுத்து விரிக்கலாம் என்று அச்சக்கிழமைக்கு சொன்னார். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்காக சொல்லி கொண்டு வந்து கடைசியில சொல்கிறார். அன்ன பிறவும், அன்ன என்றால் ஒத்த, அவை ஒத்த மேலே கூறியவற்றை போன்ற, பிறவும் தொன்னெறி விளையாது. இதுதான் தொல்காப்பியருக்கே உரிய ஒரு சொல். மரபு, தொன்னெறி, இந்த இரண்டு சொற்களை அடிக்கடி நூற்பாவில் வரும். அதாவது அவர் தானா ஒன்றும் இல்லாத ஒரு புதுமையை நமக்கு கற்பிக்கவில்லை. இலக்கணம் என்பது வழி வழியாக வருவது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக தமிழில் இத்தகைய தொன்னெறி மரபு வந்திருக்கிறது, தொன்னெறி பிழையாது வந்திருக்கிறது. அதைத்தான் தொல்காப்பியர் சொல்லுகிறார். அதனால எனக்கு முன்னால இருந்த எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக வந்த அந்த பழைய நெறி மாறாமல் உருவினும் பொருளினும் மெய்தெடுமாறி, ஒரு உருவு இன்னொரு உருவு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதே போல ஒரு வேற்றுமை பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை பொருள் வந்து உட்கார்ந்து, இவ்வாறு இரண்டு வகையாக வரக்கூடியன எல்லாம் நீங்கள் இருவை நிலையின் வேற்றுமை எல்லாம் திரிவிட நிலவே. இவையெல்லாம் திரிவு இல்லை, பிழை இல்லை. இவையெல்லாம் தொன்னெறி, இவையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய மரபு. தெரியுமோர்க்கே, விளங்கக்கூடியவர்களுக்கு இது விளங்கும். உருவாலும் பொருளாலும் ஒன்றன் நிலைக்களத்தில் ஒன்று சென்று மயங்குதல் அல்லது நிலைபெறுதல் திரிவு ஆகாது என்று சொல்லுகிறார். அதனால இப்ப அச்சக்கிழவிக்கு இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன? அச்சம் என்பது இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள். அந்த இடத்துல போய் அஞ்சாம் வேற்றுமை வருகிறது. அஞ்சாம் வேற்றுமைக்கு அச்ச பொருள் கிடையாது, ஏது பொருள் தான் உண்டு. அதனால ஒரு வேற்றுமை இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை உருவு வருவதும், ஒரு வேற்றுமை பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு வேற்றுமை பொருள் வருவதும், இவ்வாறெல்லாம் வருவது நமக்கு வேற்றுமை மயக்கம் என்று சொல்லப்படும். சாத்தனை வெகுண்டான் இரண்டாம் வேற்றுமை, சாத்தனோடு வெகுண்டான் மூன்றாம் வேற்றுமை. இப்படி ஒரு வேற்றுமை உருவு இருக்கக்கூடிய இடத்தில் இன்னொரு வேற்றுமை உருவு வருவது எடுத்துக்காட்டாக சொல்லப்படும். அடுத்தது திரிபுடனில், திரிபுன்னா இதுவோ அதுவோ என்று ஒரு மயக்கம். ஐயம் திரிபு இல்லாமல் என்று ஒரு தொடர் வரும். ஐயம் என்றால் அவங்க தமிழ் வடமொழியில் அது சந்தேகம் என்று சொல்லுவார்கள். ஐயம் என்றால் எது பொருள் என்று தெரியாத நிலை. திரிபு என்றால் அதுவோ இதுவோ என்று கருதுகிற நிலை. அதனால ரெண்டு வேற்றுமை உருவு இடம்பெறுகிற போது அதுவோ இதுவோ என்று கருதாதீர்கள், இரண்டும் உரியன என்று சொல்வதற்காக திரிபுடன் இலவே இளம்பூரணர் சொல்லுகிறார். திரிபுடன் இலவேன்னு வலு என்று களையப்படா, அவையெல்லாம் வலு என்று நீக்கப்படுவது இல்லை என்று சொன்னார். அடுத்தது மெய்தடுமாறின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அது எங்கே பொருள் போயிருக்கிறது, எங்கே உருவு போயிருக்கிறது என்ற ஒரு நிலை வேண்டியதில்லை, அது இரண்டும் பொருந்தும் என்பதற்காக மெய்தடுமாறி என்றார். அடுத்தது நோயில் நீங்கினான்னு அதுக்கு எடுத்து காட்டுறாரு ஜனவரையர். நோயை நீங்கினான், நோயில் நீங்கினான். இது என்ன, இது எப்படி வேற்றுமை மயக்கமாக கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்ப இந்த நீங்குதல்ங்கிறது ஐந்தாம் வேற்றுமைக்குரியது. நோயின் நீங்கினான் ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்துருச்சு. அது போய் இரண்டாம் வேற்றுமைக்கும் பொருந்தும். நோயை நீங்கினான் உண்மையிலே ஐந்தாம் வேற்றுமைக்குரிய இடம்தான். தீர்தல் என்பது ஐந்தாம் வேற்றுமை பொருள், நீங்குதல் தீர்தல் என்பது ஐந்தாம் வேற்றுமை பொருள். அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை வந்து செயற்பட பொருள், அதுக்குரிய அங்க போய் அது உட்காருகிறது. அதனால நீங்கள்
என்பதும் எல்லை என்பதும் இரண்டு பொருள்கள் இங்கு மயங்கின. அதனால் இது வேற்றுமை மயக்கம் என்றார். அதே போல சாத்தனை வெகுண்டான் சாத்தனோடு வெகுண்டான் அப்படின்னா இந்த வெகுளுதல் என்பது இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள். வெகுளியின் அப்படின்னு அங்க சொல்லப்படும். சாத்தனோடு என்பது மூன்றாம் வேற்றுமை. அங்க வெகுளியின் கிடையாது, ஆனா இவ்வாறு மயங்கி வருகிறது. ஆகவே இரண்டாம் வேற்றுமை உருவும் மூன்றாம் வேற்றுமை உருவும் மயங்க பெறும் என்று பொருள். இவ்வாறு வருவனையெல்லாம் வேற்றுமை மயக்கம் என்று சொல்லப்படும். அடுத்தது, இந்த வேற்றுமை உருவு ஒரு தொடர்ல வருகிற போதுன்னு வேற்றுமை உருவு வருகிற போதுன்னாலே நீங்க நினைக்கணும் அது வேற்றுமை விரி. தொடர்ல மறைந்து வருகிற போதுன்னா அது வேற்றுமை தொகை. உருவு தொடர்ந்து அடுக்கிய வேற்றுமை கிளவி. ஒரு தொடர்ல 2-3 வேற்றுமை உருவு வரும். உருவு தொடர்ந்து அடுக்கிய வேற்றுமை கிளவி ஒரு சொல் நடைய பொருள் சொல் மருங்கே. ஒரே வேற்றுமை உருவு தொடர்ந்து அடுக்கி வரும். எப்படி? என்னோடும் உன்னோடும், என்னோடும் பேசல, உன்னோடும் பேசல, அவனோடும் பேசல. இந்த இடத்துல எல்லாம் ஒடுங்கிற உருவு வருகிறது. என்னோடும் அவனோடும் உன்னோடும் அவன் பேசவில்லை அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாம் கடைசியில ஒரு வினைமுற்று கொண்டு முடியணும். அதான் ஒரு சொல் நடைய. ஒரு சொல் கொண்டு முடியும். என்னோடும் உன்னோடும் அவனோடும் அவள் பேசவில்லை. என்னோடும் உன்னோடும் அவனோடும் அவள் பேசவில்லை. பேசவில்லைங்கிற வினைமுற்று இந்த 3 உருவுக்கும் சேர்ந்தாவில வருகிறது. அதுவாறு உருவு தொடர்ந்து அடுக்கிய வேற்றுமை கிளவி. இவ்வாறு உருவு ஒரே உருவு தொடர்ந்து அடுக்கி வருவது ஒரு சொல் நடைய பொருள் சொல் மருங்கே. பொருளை பொறுத்தவரையில் ஒரு சொல்லை கொண்டு முடிவு பெறும். பேசவில்லை என்ற ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும். அது திருக்குறள்ல பார்த்தா தெரியும். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அரசனுடைய செங்கோல் அந்தணருடைய நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாக நின்றது அப்படின்னு சொன்னார். அப்ப நூற்கும் அறத்திற்கும் 2 இடத்துல 4ஆம் வேற்றுமை உருவு வந்தது. நின்றதுங்கிற வேற்றுமை உருவு ஒரே ஒரு சொல் கொண்டு முடிந்தது என்று காட்டினார். சரி, இப்படித்தான் வரும்னா எப்படி வரக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லணும்னு எடுத்துக்காட்டு. இலக்கணங்கிறதே அதுதான். அதாவது ஒரு உடன்பாட்டை சொல்லி அப்புறம் ஒரு எதிர்மறையும் சொல்லணும். இப்படி வர வேண்டும் என்று சொல்லணும், இப்படி வரக்கூடாது என்று சொல்லணும். ரொம்ப உங்களுக்கு விளங்குவது போல நான் சொல்லுகிறேன். வள்ளல் பெருமான் பாடுகிற போது சொல்லுவார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வேண்டும்னா உடன்பாடு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உடனே அடுத்த அடியில் சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். எதிர்மறையா சொன்னார். முதல்ல ஒன்று வேண்டும்னாரு, இன்னொன்று கலவாமை வேண்டும். எதிர்மறை கலவாமை. மனத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு வாயால வேறு ஒன்று சொல்லுகிறான். அப்படிப்பட்டவனுடைய உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லி கொண்டு வருவா. அதான் அந்த மகானுடைய பாட்டினுடைய எப்படி இருக்கு பாருங்க. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஒரு செட்டு முடிஞ்சு போச்சுப்பார். அடுத்தபடி பெருமை மிகு நிலது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அது ஒரு செட்டு. அடுத்தபடி பெருமை மிகு நிலது புகழ் பேச இணையா சொல்றாரு. பெருமை மிகு நிலது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்படி அடுத்தபடி பார்க்கும்போது மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். அந்த ஏகாரம் எப்படி எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு சொன்னாரு, செய்யக்கூடாதுங்கிறதையும் சொன்னாரு. இப்ப மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். அதுக்கு ஒரு ஏகாரம் தேற்றம். அது கண்டிப்பா மறந்தே ஆகணும். பலவற்றுக்கு அது அடிப்படை. மனிதனுக்கு ஒழுக்கம் மிக இன்றியமையாதது. அது சிதைந்த விடத்து அவனுக்கும் விலங்குக்கும் ஒன்று பெரிய வேறுபாடு இல்லை. ஒருவன் உறுத்தி பெயர் மேல் எண்ணிலை என்று சொல்லக்கூடிய இலக்கணம் போல ஒருவன் உறுத்தி என்று வாடுகின்ற வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை, பண்பாடு உள்ள வாழ்க்கை, தமிழர் வாழ்க்கை.
அது பண்டை காலத்துல மாதிரி இருந்தது. பரத்தனை ஒரு குற்றம் என்று கருதினார்கள். அதை சான்றோர் கடிந்தனர். மேலோராயினும் நூலோராயினும் பால்வகை தெரிந்த பகுதியோராயினும் பிழியென கொண்டு பிறக்கற்றொடியும் கணிகையர்வாள். சிலப்பதிகாரத்துல அவ்வாறு சொல்லு. சான்றோர்கள் அதனை கருத மாட்டார், அதனை ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று அதை குறிஞ்சி பாட்டுல அழகா கபிலர் சொன்னார். நான் இந்த அடிகளை நினைத்துத்தான் நான் தமிழ் இனத்தை குறித்து பெருமையாக நினைத்துக் கொள்வது வழக்கம். எப்படின்னா கபிலர் சொல்லுகிறார், பொன்னினும் முத்தினும் மணியினும் அத்துணை நேர்வருங்குறைய கலங்கெடு புணரும் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசர கழி வயங்கு புகழ்த்தல் ஆசன் காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எளிய என்னார் சொல்லுங்க. அடாடாடா, சாசனம் போல செய்து வச்சுட்டு போயிட்டான கபில. என்ன சொல்லுகிறார் என்றால், நச்சினாருக்கு நீர் உரை எழுதுகிறார். அவருக்கு பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்படுகின்ற அணிகலன்கள் யாதானும் ஒரு காரணத்தால் கெடுமானால் தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. வைர மூக்குத்தி எண்ணெய் இறங்கிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி தெருவில் ஏறின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அந்த தொழில் வல்லவரிடம் கொடுத்து சீர் செய்ய பண்டு போல் சீர்படும். உடனே ஒரு பத்திரத்தை கொடுத்து இதுல எண்ணெய் இறங்கிடுச்சுங்கன்னா உடனே எடுத்துட்டு வைர மூக்குத்தியை சரியா ஆக்கி கொடுக்குறாரு. ஆனால் பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட இந்த அணிகலன்களை கெட்டால் சீராக்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் கெடுமானால் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின். ஒழுக்கத்துக்கு இயல்புன்னு சொன்னான் பாருங்க, அது இயற்கையாக ஒரு மனிதனோடு இருப்பது. சால்பு சான்றாண்மையும் இயல்பும் ஒழுக்கமும் சால்பும் இயல்பும் வியப்பும் வியக்கத்தக்க மேன்மையும் குன்றுமானால் மாசர கழி அவங்களை குற்றமில்லாம கழுவி மறுபடியும் பழைய நிலையில் நிறுத்துதல் என்பது முனிவர்களாக இருந்தாலும் நடக்காது அப்படின்னு. அதாவது விஸ்வாமித்திரனை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னது மாதிரி இருக்கிறது. எவ்வளவு பெரிய தவ முனிவன், அவன் மேனகைபால் தன்னுடைய உள்ளத்தை நெகிழ விட்டான். அதனால அவனுடைய பெருமை போய்விட்டது. அதனால இந்த அடி இந்த தமிழருடைய மிகச்சிறந்த ஒழுக்க நெறி மேன்மையினை சொல்லுகிறது. பொன்னினும் மணியும் முற்றினும் மணியினும் அத்துணை நேர்வருங்குறைய கலங்கெடு புணரும் சால்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசர கழி வயங்கு புகழ்த்தல் ஆசரி காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எளிய என்னார் சொல்லுங்கறிஞர். இது குறிஞ்சி பாட்டுல வருது. யாருக்கு சொல்றாரு? இந்த ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு சொல்றார். ஏ ஆரிய அரசனே, எங்களுடைய தமிழருடைய வாழ்க்கை நெறி எது தெரியுமா? இதுதான். பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் கெட்டால் சீர் செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் கெட்டு விடுமானால் அவனை மீண்டும் சீர் செய்து பழைய ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது என்பதனை பிறநாட்டு வேந்தன் ஒருவனுக்கு, பிற மொழியினான ஒருவனுக்கு எங்கள் கபிலர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால ரொம்ப மிக மிக இன்றுமையாத ஒரு இந்த இடத்துல ஒரு சொல் நடைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வள்ளல் பெருமான் எடுத்து காட்டினேன். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இப்படியே இணையா சொல்லிட்டு வருவார் அவரு. கடைசியில தர்மமிகு கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேளே என்று அந்த பாட்டை அவர் முடிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கிறோம். மிக அருமையான பாடல்கள் அவையெல்லாம். மிக மிக உயர்ந்த செழுமைமிக்க தமிழை அந்த பிற்காலத்துல வள்ளல் பெருமான் 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதை பற்றி சொல்லுகிற போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்வார்கள், காட்டுப்பகுதிகளில் எப்படிப்பட்ட தமிழ் வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது மிக வியப்பாக இருக்கிறது என்று. அதனால வள்ளல் பெருமான் மேல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகச்சிறந்த ஒரு மதிப்பு வைத்திருந்தார். அவர்கள்லாம் மிகச்சிறந்த இலக்கண கல்வியான நிரம்பியவர், இலக்கியத்தை படைத்தவர். அவரு ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் மகாவித்வான். இவர்கள்தான் இந்த காலம் செழுமையான தமிழ் காலம். இவர்களை புரவலர்களாக இருந்து போற்றிய குறுநில மன்னர்களும் திருமடங்களும் பெரிய தொண்டை அந்த காலத்தில் செய்தனர். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல மடத்து தலைவர்களா இருந்தவர்கள்லாம் அவ்வளவு படித்தவர்களாக இருந்தார். அவர்களுக்கு ஐயம் வருகின்ற போது அந்த ஐயங்களை போக்கக்கூடிய தகுதி மகாவித்வானுக்கு இருந்தது. அதனால சன்னிதானம் கேட்பாராம், திருவாவடுதுறை சன்னிதானம் கேட்பாரா, தன் கீழே இருக்கக்கூடிய
சிறிய தம்பிரான்களை பார்த்து இதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன பொருள் அவருக்கே தெரியாது, கேட்பாரு. அவங்க எல்லாம் தெரியலீங்களேம்பாங்களாம். சரி, மகாவித்வான் பிள்ளையவர்கள் வருவார்கள், அப்போது இவற்றையெல்லாம் கேட்கலாம் என்று சொல்லி அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். சில திங்களுக்கு பிறகு அங்கிருந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாவடுதுறை வருகிற போது உடனே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கின்ற போது, மகாவித்வானும் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த தம்பிரான்களை பார்த்து மறுபடியும் சுப்பிரமணிய தேசிகர் அதை கேட்பார், இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள். உடனே அதாவது தான் கேட்கக்கூடாது, அந்த இடத்துல உட்கார்ந்து உண்டு, அதுக்காக அவர்களை கேட்ட உடனே அவர்கள் தெரியலீங்களேன்னு உடனே மகாவித்வான் அவற்றுக்கெல்லாம் விடை சொல்லுவார். இது ஒரு மரபு இருந்திருக்கு. இப்படியெல்லாம் கல்வி பரவி இருக்கு. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு எந்த விதமான பயனையும் எதிர்பார்க்கல. கைமாறு வேண்டாம், கடப்பாடு தான். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களாம் சொன்னார்கள். இப்ப எதிர்மறையா பார்ப்போம். உடன்பாடா பார்த்தோம். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்ற 543வது திருக்குறள் இதுக்கு எடுத்துக்காட்டு. அல்லது இதுல பார்த்தா புறநானூற்றுல அந்த பெருஞ்சித்திரன் அங்கிருந்து குமணனிடம் பெருவளனை பெற்றுக்கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கிறார். அருமையான பாட்டு அது. நின்னயந்துரைனர்க்கும் நீனயந்துரைனர்க்கும், அதாவது நீ நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் என்னிடம் சூடாது எல்லோருக்கும் கொடுமதி மனைகளவோயே. எல்லாருக்கும் கொடு. குமணன் திருந்துவேர் குமணன் நல்கிய வளம் இது. இதை எல்லாருக்கும் கொடு, என்னை கேட்க வேண்டாம். என்னோடும் சூடாது, என்னையும் கேட்க வேண்டாம். உன்னையந்துரையினருக்கும், உன்னை விரும்பி வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடு. நீ நயந்துரையினருக்கும், நீ விரும்பக்கூடியவர்களுக்கும், உன்னை விரும்பக்கூடியவர்களுக்கும். உனக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, இங்கே காப்பித்தூள் கொடுத்துருப்பாங்க, மிளகாத்தூள் கொடுத்துருப்பாங்க, தோரம்பருப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர்லாம் குறி எதிர்ப்புன்னு பேர், கடன். அந்த மாதிரி இந்த பொருள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் கொடு, எல்லாருக்கும். எல்லோருக்கும் கொடுமதினார். அந்த இடத்துல நின்னயந்துரையினருக்கும் என்னோடும் சூடாது, என்னையும் நீ கேட்க வேண்டியதில்லை, உன்னையே நீ கேட்டுக்க வேண்டியதில்லை, தாராளமா எல்லாருக்கும் கொடு. இந்த உருவு தொடர்ந்து வந்து ஒரு வினைமுற்று கொண்டது. கொடுமதி எல்லோருக்கும் கொடு என்று அந்த வினைமுற்று கொண்டது. சரி, இப்ப உடன்பாட்டு நிலையில இதை பார்த்தோம். எதிர்மறை நிலையில நீ தந்த சோற்றையும் ஆடையையும் உண்டு வாழ்வாய்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோற்றை தான் உண்மைதான். ஆடையை என்ன பண்றது? ஒரு வினைமுற்று அந்த செல்லாது. நீ தந்த சோற்றையும் ஆடையும் உண்டு உடுத்து இருந்தேன் என்று இவ்வாறு சொல்லுவது பொருந்தாது. இதுக்கு ரெண்டு தொடராதான் சொல்லணும். நீ தந்த சோற்றை உண்டேன், நீ தந்த ஆடை உடுத்தேன் என்று வரணும். அதே போல இவ்வாறு அடுக்காக வருகிற போது ஒரு வேற்றுமை உருவு தொடர்ந்து வரணும். ரெண்டு வேற்றுமை உருவு அங்க போட முடியாது. அதே போல இரண்டு வினைகளுக்கு சொல்ல முடியாது. இரண்டு வேறுபட்ட பொருள்களை உண்ணாக்க முடியாது. சோற்றையும் ஆடையும் சொல்ல முடியாது. ஆகவே என்னோடும் நின்னோடும் சூடாது. அந்தணருடைய நூலுக்கும் அறத்திற்கும் பற்றுக்கோடாக இருப்பது மன்னவனுடைய கோல் என்று இவ்வாறு ஒரு சொல் கொண்டு முடியும். அது ஒற்றுமை உடையதாக இருக்க வேண்டும் அந்த பொருள் என்று சொன்னார். அடுத்தது, இறுதியும் இடையும் எல்லா உருவும் நெறிபடு பொருள்வையும் நிலவுதல் வரையார். இறுதியும் இடையும் எல்லா உருவும் ஒன்றை சொல்லுகிறோம். சாத்தனது ஆடை அப்படின்னு இருக்கு. அது இறுதி. ஆடைங்கிறது இறுதியில வருகிறது. அதே ஆடைய முதல்லையும் போட்டு சொல்லலாம். ஆடை சாத்தனது என்று இடம் மாறுவதனால பொருள் மாறாது. சாத்தனது ஆடை, ஆடை சாத்தனது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், சாத்தனது ஆடை உடைமை பொருள் தான் அங்கேயும் வருகிறது. இங்க ஆடை சாத்தனது என்று வருகிற போது அது வினை குறிப்பு என்று எழுதுவார் நச்சினார்க்கிறீர்கள். அது குறிப்பு வினை முற்றாகவும் கருதத்தகும் என்பது பொருள். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள் என்னன்னா, இந்த ஆடை சாத்தனதுன்னு சொல்லிட்டு அது வினை குறிப்பாக போய்விடுவதனால அதை எடுத்து காட்டாம நிலத்தை கடந்தான், கடந்தான் நிலத்தை. நிலத்தைங்கிறது வேற்றுமை உருவு. இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன், உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
he went to school அப்படின்னு சொல்றோம். he went to school, அவன் பள்ளிக்கு போனான். இந்த ரெண்டு தொடர்களுக்கும் இடையில என்ன வேற்றுமைன்னா, அங்க டூங்கிறது வேற்றுமை உருவு, அங்க கேஸ் மார்க்கர். இங்க he went to schoolங்கிறதுல டூங்கிறது கேஸ் மார்க்கர். இங்க நமக்கு அவன் பள்ளிக்கு போனான் கூங்கிறது இங்க நமக்கு வேற்றுமை உருவு. ரெண்டும் சரியா தான் இருக்கு. ஆனால் வேறுபாடே இல்லையா? அதுல இருக்கு வேறுபாடு. என்னன்னு கேட்டா, he went to schoolங்கிறதுல டூ தனியா இருக்கு, ஸ்கூல் தனியா இருக்கு. அது ரெண்டையும் இடம் மாற்றி போடும்போது கூட அது ஒன்றும் இடம் மாறிடும். he went to school, he has gone to school அப்படின்லாம் போகும்போது இந்த டூ தனியா தான் இருக்கு. அது அதோட போய் ஒட்டி ஒன்றாக சேர்ந்து விடவில்லை. ஆனா இங்க சாத்தனுக்கு என்றால் அந்த கூ அதை விட்டு பிரியாது. இடம் மாதிரி இந்த சாத்தன் வேற இடத்துக்கு போனா கூட, நான் சாத்தனுக்கு தந்தேன், சாத்தனுக்கு நான் கொடுத்தேன் என்றெல்லாம் இடம் மாதிரி போட்டாலும் கூட இந்த கூ உருவு பெயரோட தான் போய் ஒட்டி இருக்கும். அது தமிழ் மரபு. நிலத்தை கடந்தான் நிலத்தை, நிலத்தைங்கிறத முன்னாலேயும் போடலாம் பின்னாலேயும் போடலாம், பொருள் மாறாது. இறுதியும் இடையும் எல்லா உருவும்னா ஐ ஆல் கூ இன் அது கண், எல்லா உருவும் நெறிபடு பொருளையும் நிலவுதல் வரையா, ஒரு முறையாக மாறி வருவதனை நீக்க மாட்டார்கள் இங்க சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி இதற்கு விதி விலக்கு சொல்ல போறார். எல்லா வேற்றுமைக்கும் இப்படி வரும்னு சொன்னவரு எங்கெங்க வரும் எங்கெங்க வராதுங்கிறத பின்னாடி சொல்லுவார். அதுதான் தொல்காப்பிய இயல்பு. ஒரு விதி செய்வார், பிறகு விதி விலக்குகளை பின்னால சொல்லுவார். அடுத்தபடி பாருங்க. அதனால இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு, நிலத்தை கடந்தான் நிலத்தை, சாத்தனோடு வந்தான் சாத்தனோடு, குன்றத்துக்கண் கண்டான் குன்றத்துக்கண் என்று முன்னால பின்னால இந்த வினைமுற்று மாறி இடம் மாறி வரும். அதே போல அந்த வேற்றுமை உருவோடு சேர்ந்த அந்த பெயர் சொல்லும் முன்னால பின்னால மாறி வரும். சரி, அடுத்தது பிரிது ஏற்றலும், ஒரு உருவு இன்னொரு உருவை ஏற்றுக்கொள்ளுதல். பிரிது ஏற்றலும், உருவு தொகை வருதலும், உருவு மறைந்து தொகையாக வருவதும் நெறிபட வழங்கிய வழிமருந்தென்ப. இதுல ரெண்டு செய்தி சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஒரு உருவு இன்னொரு உருவை ஏற்றல். சாத்தனது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை உருவு இருக்கு. சாத்தனது ஆடை ஆறாம் வேற்றுமை உருவு. சாத்தனதனை, சாத்தன் அது, மறுபடியும் இன்கிறது சாரியை மறுபடியும் ஒரு ஐ உருவு சேர்க்கலாம். சாத்தனதனோடு, சாத்தனுடைய ஆடையோடு என்று சொல்கிற போது ஒடு உருவு வந்து சேர்கிறது. அது உருவு இருக்கிறது, ஒடு உருவு இருக்கிறது. இப்படி இரண்டு உருவுகள் ஒன்றாக சேரலாம். பெரும்பாலும் ஆறாம் வேற்றுமை உருவு தான் மற்ற உருவுகளை ஏற்றுக்கொள்ளும். சாத்தனது, பள்ளியது, குரங்கது, அதற்கு பிறகு குரங்கது குரங்கதனை என்று வரும். இவ்வாறு ஆறாம் வேற்றுமை உருவு பிற வேற்றுமை உருவுகளை ஏற்கும். அப்புறம் இன்னொரு செய்தி சொல்லிருக்காருல, உருவு தொகை வருதலும், உருவு தொக்கு வரும். இப்படி வரும் என்றால், நிலங்கடந்தான் நிலத்தை கடந்தான், கரும்பு வேலி கரும்புக்கு வேலி, முருகன் அடிமை முருகனது அடிமை, குன்ற கூகை குன்றத்தின்கண் கூகை, சாத்தன் ஆடை சாத்தனது ஆடை என்று இப்படி ஐவுருவு மறைந்து வந்தால் அதுக்கு வேற்றுமை தொகை என்று பெயர். ஆக இரண்டு செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒரு வேற்றுமை உருவே இன்னொரு வேற்றுமை உருவை ஏற்கும், தான் அல்லாத பிற உருவை ஏற்கும். அத பார்த்தோம். அடுத்தது, ஐயும் கண்ணும் அல்லா பொருளையும் மெய்யுருவு தொகா இறுதியான. இங்க மேல நூற்பா பார்த்தோம்னா இறுதியும் இடையும் எல்லா உருவமும் சொன்னாருங்க. எல்லா உருவுகளும் முதலையும் வரும் இறுதியிலையும் வரும்னு சொன்னார். கடந்தான் நிலத்தை கடந்தான் அப்படி வரும்னு சொன்னார். இப்ப அதுக்கு விதி விலக்கு சொல்றாரு. ஐயும் கண்ணும் அல்லா பொருளையும், ஐ கண் என்ற இந்த இரண்டு அல்லாத இடத்துல மெய்யுருவு தொகா இறுதியான, மெய்யுருவு தொக்கு நிற்பது இல்லை
தொக்கு நிற்க மாட்டா என்று சொன்னார். எப்படி? கல்லால் எறிந்தான் இருக்கு, அதை கல் எறிந்தான் தொகை. கல்லால் எறிந்தான் வேற்றுமை விரி, கல்லெறிந்தான் மூன்றாம் வேற்றுமை தொகை. இதை இடமாற்றி வைக்க முடியாது. எப்படி? கல்லால் எறிந்தான் அப்படிங்கிறத கல்லெறிந்தான் என்பதனை கல்லால் எறிந்தான் என்று சொல்லலாம், எறிந்தான் கல்லால் என்று வருவது இல்லை. சாத்தனுக்கு தந்தான் என்றால் சாத்தன் தந்தான் பொருள் மாறிடும். சாத்தனுக்கு தந்தான்னு தான் சொல்லணும். சாத்தன் தந்தான், தந்தான் சாத்தன் வராது. தந்தான் சாத்தனுக்குன்னு வரலாம், ஆனால் தந்தான் சாத்தன்னு தொகையாக வராதுன்னு சொல்லியிருக்காரு. தொகா அவை தொகையாக வருதல் இல்லை. கல்லால் எரிந்தான் என்று வெளிப்படத்தான் வரும். எரிந்தான் கல் என்றால் அதற்கு பொருள் வேறையா போடும், அது தொகையாக வராது. கல்லால் கருவி பொருள், கல் கொண்டு எரிந்தான் என்று பொருள். அதே போல சாத்தனது ஆடைங்கிறதுல ஒரு நுணுக்கமான செய்தி இருக்கிறது. சாத்தனது ஆடை என்றால் ஆறாம் வேற்றுமை விரி, சாத்தன் ஆடை என்றால் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை தொகை. இத இடம் மாற்றி போட்டீங்கன்னா ஆடை சாத்தனதுன்னு சொன்னா அந்த அது வேற்றுமை உருவாக இருந்தது, இப்ப வினைமுற்றாக போய்விட்டது. அது குறிப்பு வினைமுற்று. அவனது என்று சொல்லுவது போல அது அவனதுன்னா அந்த வினை குறிப்பு. அதனால அவ்வாறு அது வருவது இல்லை. அது பின்னால தொக்கு நிற்பது இல்லை. தொக்கு நிற்பதுங்கிறது தான் மிகவும் இன்றியமையானது. அவை தொக்கு நிற்க மாட்டா. விரிந்து வேணா வரலாம். கல்லால் எரிந்தான் எரிந்தான் கல்லால் சொல்லலாம், பிழை இல்லை, விரிந்து வரலாம். ஆனா கல்லெறிந்தான் எரிந்தான்கள் என்றெல்லாம் வருவது இல்லை என்று சொன்னார். அடுத்தது, யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கில் வேற்றுமை சாரும். சரி, இரண்டாம் வேற்றுமை பொருள் உருவு இருக்க வேண்டிய இடத்துல மூன்றாம் வேற்றுமை உருவு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன வேற்றுமைன்னு சொல்றது? அட உருவு எதா இருந்தாலும் பொருளை பார்த்துட்டாயா வேற்றுமைங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு உரையாசிரியர் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டை விட நாம எளிதா பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா, பள்ளியில் படித்தான்னு நம்ம சொல்றோம். உயர்நிலை பள்ளியில படிக்கிறான், உங்க பையன் எங்க படிக்கிறான்? உயர்நிலை பள்ளியில படிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லாமான்னா வேற்றுமை உருவு அங்க என்ன? உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான். இல் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவு. அதுக்கு என்ன பொருள்? நீங்கள் பொருள், எல்லை பொருள், ஏது பொருள். நீங்கள், எல்லை, ஏது, ஒப்பு இந்த மாதிரி பொருள்ல தான் அது வரும். அப்ப இடத்து பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே பள்ளியின் கண் படிக்கிறான், பள்ளிக்கண் படிக்கிறான். ஏழாம் வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் ஏழாம் வேற்றுமைக்கு உரியதாகவே இது கருதப்படும். இன்னும் எடுத்துக்காட்டு கம்பராமாயணத்துல பார்க்கலாம். சொல்லினால் சுடுவேன், யாரு? சீதை சொல்லுகிறார். ஒரு சொல்லால இந்த ராவணனை சுட்டு பொசுக்கிடுவேன், என்னால முடியும். ஆனால் வில்லின் என்னுடைய துணைவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். ராமன் தன்னுடைய வில்லின் ஆற்றலால் என்னை மீட்க வேண்டும், அதுதான் ஆண்மை. அதனால அதுக்கு மாசு வரக்கூடாது என்பதற்காக நான் பொறுத்து இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். சொல்லினால் சுடுவேன், சொல்லில் சுடுவேன்னு வரலாம். ஒரு சொல்லுல சுற்றுவையா அப்படின்னு பாவருக்கு. ஒரு சொல்லுல சொல்லில் சொல்லில் சுடுவேன், சொல்லினார் சுடுவேன், இன்னும் ரெண்டு இருக்கு. இல்லும் வரும், ஆளும் வரும். அப்படி வருகிற போது ஆள் என்பது கருவி பொருள். எதனால் என்றால் கல்லினால் என்று சொல்வது போல சொல்லினால் சுடுவேன். அந்த இடத்துல ஐந்தாம் வேற்றுமை உருவு வருகிறது. எந்த உருவு வந்தாலும் அந்தந்த வேற்றுமைக்கு என்ன பொருள்னு பார்க்கணும். அச்ச பொருளா இரண்டாம் வேற்றுமை, நீங்கள் பொருளா ஐந்தாம் வேற்றுமை என்று என்ன பொருளில் வருகிறது என்று பார்த்து அந்த வேற்றுமை தொகை என்று கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நூற்பா இன்றியமையாத நூற்பா. இதை நீங்க மனனம் செய்து கொள்ள வேண்டும்.
யாதன் உருவில் கூறித்தாயும் பொருள் செல் மருங்கில் வேற்றுமை சார். இந்த வேற்றுமைக்கு இந்த பொருள் என்று வரையறுத்து 5 நூற்பாக்களை சொல்லியிருக்கிறார். அங்க பார்த்ததுங்க இந்த வேற்றுமைக்கு இது என்ன பொருள்ல வருகிறது என்றால் அங்க பாருங்க, 2ஆம் வேற்றுமைக்கு உள்ள பொருள்ல வருதான்னு பாருங்க, 3ஆம் வேற்றுமைக்கு உரியதாக வருகிறதா என்று பாருங்கள். பார்த்து அதை பொருளை கொண்டு நீங்கள் வேற்றுமை தொகை என்று முடிவு செய்யுங்கள், இன்ன வேற்றுமை தொகை என்று முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார். வயற்கு ஈன்ற சென்னல், வயற்கு ஈன்ற சென்னல்னா வயலின்கள் ஈன்ற சென்னல். 7ஆம் வேற்றுமை ஊருக்கு வர வேண்டிய இடத்துல வயற்கு ஈன்ற சென்னல், வயலுக்கு ஈன்ற, அது மாறி வருகிறது. இது உண்மையிலே 7ஆம் வேற்றுமைக்கு உரியது, இது 7ஆம் வேற்றுமை தொகையாக கருதத்தக்கது என்று பொருள். இவ்வாறு பார்த்து கொண்டே வருகிற போது மரத்தை வெட்டினான்னு சொன்னா 2ஆம் வேற்றுமை விதின்னு சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிறோங்க. கல்லினால் எரிந்தான் என்று சொன்னா 3ஆம் வேற்றுமை விதி என்று சொன்னீங்க, ஒத்துக்கிறோங்க. ஆனா எதிர்மறையா சொன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. எதிர்மறையாக சொன்னா என்ன ஆகும்? மரத்தை வெட்டினான்னு சொல்லாம மரத்தை வெட்ட மாட்டான், மரத்தை வெட்டான்னு சொன்னா அப்ப அந்த வேற்றுமை உருவுக்கு ஏதாவது மாற்றம் உண்டானா அதெல்லாம் இல்லை. எதிர்மறுத்து மொழியினும் சத்தம் மரபின் பொருள் நிலை தெரியா, அந்த வேற்றுமைக்குரிய பொருள் அங்கு மாறுவதில்லை. எதை வெட்டவில்லை? மரத்தை வெட்டவில்லை, அவ்வளவுதான். எதிர்மறையாக சொன்னாலும் கூட வேற்றுமை உருவ தனக்குரிய பொருளில் மாறுவது இல்லை. வெட்டுதல் எரிதல் என்ற வினை நிகழவில்லைங்கிறத அது காட்டுது. வேளால் எரியான் என்றால் ஆள் உருவு கருவி பொருள், இதனால இது 3ஆம் வேற்றுமை விதி. எதிர்மறையாக சொன்னதுனால எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொன்னார். அடுத்தது, இந்த செய்யுள் செய்யக்கூடிய உரிமை இருக்கிறதே, அவன் நான்முகனை விட அவன் பெரியவன். நான்முகன் கதை பிண்டங்களை படைத்து இந்த பூமியில மானுட வடிவங்களாக விலங்காக பறவையாக எல்லாம் போட்டுறானான். ஆனால் சக்தி மிக்க புலவர்கள், திறன் மிக்க புலவர்கள் படைக்கக்கூடிய படைப்புகள் கால தேசம் கடந்து, கால தேச வர்த்தமானம் கடந்து எந்தெந்தைக்கும் நிலையாக நிற்கின்றன. எத்தனையோ 100 ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட பழைய இலக்கிய பாடல்களை நாம் எடுத்து படித்து பார்ப்போம். என்ன அருமையான பாடல்கள்! ஒரு சமயத்துல ரொம்ப நமக்கு வருத்தமா இருக்கும் சில பாடல்களை படிக்கும்போது, இப்படிப்பட்ட பாடலை பாடியவர் யாரியா இன்னும் பார்த்தா பேர் தெரியாது. எனக்கு ஒரு பாட்டை படிக்கும்போது அடிக்கடி நான் இதை நினைத்துக்குள்ளேன், இந்த பாட்டு என்ன அருமையான ஒரு பாட்டு. காலையில வந்த சூரியன் மாலையில போய் அடங்கிட்டான், மறைஞ்சிட்டான். இப்ப தலைவிக்கு இரவு காலத்தில் ரொம்ப தாங்க முடியாத துயர். தாங்க முடியாத துயர்னா தோழிமாரெல்லாம் சொல்றாங்க, இன்னும் கவலைப்படாத, ஒரு 12 மணி நேரம் தான் பொழுது விடுஞ்சிரும் அப்படின்னு. ஆனா அப்பதான் தலைவிக்கு தெரியுது, அவங்க சொல்ற இந்த 12 மணி நேரம்ங்கிற அளவு சரியில்லை. இது ஒரு 120 மணி நேரம் இருக்கும் போல் இருக்கு இந்த இரவு. இந்த இரவு 12 மணி நேரமே இல்லை, இது நீளமா போயிட்டு இருக்கு. அந்த கண்ணன் பாஞ்சாலி கொடுத்த சேலை மாதிரி போகுது. அவ்வளவு நீளமான ஒரு இரவு போயிடும்னு சொல்றாங்களே இவங்கெல்லாம், என்ன அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ விடியோது? சூரியன் வந்துட்டா விடியும். சூரியன் வரலையே அப்படிங்கும்போது அவனுடைய குதிரை எங்கேயாவது கயிறு அறிந்து போயிடுச்சோ? சூரியன் தேர் ஏறி வருவான், ஒற்றை சக்கர தேர்ல புறவி கயிறு உருவி போச்சோ, அல்லது சக்கரை எங்கேயாவது அறிஞ்சிட்டு போயிட்டுதோ, அழிந்து போச்சோ? கடைசியில ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றா, அது ஆயிருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ. கடைசியில சொல்ற, இரவி நான் செத்தானோ, அந்த சூரியன் பயம் இருக்கிறான அவன் செத்தே போயிட்டானோ, இனி எனக்கு எத்தால் விடுகிறா, இனி எனக்கு எப்படி பொழுது விடிய போகுது என்று சொல்லுகிறார். ஒரு 4 அடி பாட்டுல 3.5 அடி பாட்டுல அவருடைய துயரம் முழுவையும் கொட்டி தீர்த்துறார். ஐன்ஸ்டீன் சொல்றாரு, காலம் என்பது எல்லாருக்கும் ஒரே வகையானது இல்லை. காதலியினுடைய வரவுக்காக காத்திருப்பவனுக்கு யுகம் யுகமாக கழிகிறது மணித்துளிகள். அதே சமயத்துல
சில பேருக்கு ரொம்ப விரைவா காலம் போயிடுது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கின்ற போது இன்னைக்கு 2 நாள் நாம் அதை கொண்டாடுவோம் என்று சொல்கிற போது 2 நாள் விரைவாக போய்விடுகிறோம். அதனால காலம் என்பது எல்லாருக்கும் ஒன்று போல் இல்லை. அவரவருடைய மன உணர்ச்சிக்கு தகுந்தாற் போல காலம் நீளமானதாகவும் சுருக்கமானதாகவும் இருக்கிறது என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். அதுதான் ரிலேட்டிவிட்டி தியரி. அதே போல அந்த செய்தியை தான் நாம இங்கேயும் பார்க்கிறோம். தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவிக்கு ஓர் இரவு என்பது ஒரு யுகம், ஒரு ஊழி போல போய் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த பாட்டுல அருமையான ஒரு பாட்டுல எடுத்து சொன்னார். சரி, இப்ப கூ ஐ ஆன் என வரும் இறுதி. கூ என்பது 4ஆம் வேற்றின் உருவு, ஐ என்பது 2ஆம் வேற்றின் உருவு, ஆண் என்பது 3ஆம் வேற்றின் உருவு. இந்த 3 இறுதியில வந்தால் அவ்வுடு சிவனும் செய்யுள்ளே இது அகரமாகிவிடும். ஆ என்ற எழுத்தாக மாறும். எப்படி செய்யுள்ளதா? இது கடிநிலையின்ற இது செய்யுள்ள பற்றி நான் சொல்லி கொண்டு வந்தேன். செய்யுள் படைக்கிற உரிமை இருக்குத, அவனை யாரும் ஒன்றும் மறுத்து ஏன் இப்படி எழுதினான்னு கேட்க முடியாது. அவன் இலக்கணம் தெரிந்த பெரும்புலவன், அவனுக்கு தெரியும் சில மாற்றங்களை அவன் செய்வான், சில காரணங்களை ஒட்டி சில மாற்றங்களை அவன் செய்வான். அவற்றையெல்லாம் நாம கேட்க முடியாது. Words are the unacknowledged legislators of the world ன்னு சொன்னான் ஷெல்லி. அவர்கள் சட்டத்தை புதிதாக இயற்றக்கூடிய ஆற்றலுடையவர்கள். இலக்கிய உலகத்து சட்டங்களை எல்லாம் புலவர்கள் இயற்றுகிறார். அதை போய் யாரும் அப்படியெல்லாம் ஏன் இப்படி செய்தேன்னு கேட்க முடியாது என்று சொல்லுகிறார். அவர்கள் எவ்வளவு விந்தைகளை படைக்கிறார். இப்ப அதே போல கூன்னு வருதுன்னு வச்சுங்க, ஆசிரியருக்கு இன்னும் இருக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்க இன்னும் அகரத்தோடு முடியலாம். கூல இருக்கிற ஊ போயிடும், கா மட்டும் இருக்கும். ஆசிரியர்க கடிநிலையின்றே ஆசிரியர்க, கடிநிலைன்னு நீக்கப்படுதல், ஆசிரியருக்கு நீக்கப்படுதல் இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது காவலோனை களிரஞ்சுமேங்கிறத காவலோனை ஐ வேற்றுமை உருவை எடுத்துட்டு அகரமா மாத்திட்டார். காவலோன களிரஞ்சுமே, இவ்வாறு ஐகாரம் அகரமாகும். அதே போல புரைதீர்கள் புலவரான என்றால் புலவரான் என்று இருக்க வேண்டியது புலவரான என்றாயிற்று. இவ்வாறு சில இடங்களில் ஐ கு ஆன் என்ற இந்த 3 உருவுகள் சிறியக்கூடியன என்று இந்த நூற்பாவில் காட்டினார். அப்புறம் அதுக்கு விதிவிலக்கு சொல்றார். ஆயன பிறத்தல் அகிருணை மருங்கின் குவும் மையும் இல்லன மொழிவ. கு ஐ ஆண் என்ற 3 உருவுக்கு இலக்கணத்தை சொல்லிட்டு இந்த கு ஐ இரண்டும் அகிருணையிலே ஆவாக மாறுவது இல்லை. அது எப்படி புரிந்து கொள்வது? மாட்டுக்குன்னு இருக்குன்னு வச்சுங்க, இது மாடு அகிருணை, மாட்டுக்கு அப்படின்னு சொன்னா மாட்டுக்குன்னு தான் சொல்லணும். அதை அகரமாக மாற்றி மாட்டுக்கன்னு சொல்லக்கூடாது. அதே போல மாட்டை ஐகார விளக்கம் உருவாக்க சொல்லுவோம். மாட்டை அடித்தான், மாட்டை, அதை போய் அகரமாக மாற்றி மாட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால மாட்டுக்க மாட்டான்னெல்லாம் வரமாட்டான். படிநிலையின்றே ஆசிரியர்கன்னு அங்க அது மாதிரி இங்க வராது. இங்க அகிருணையில வராது. அகிருணைக்கு இவை வருவது இல்லை அப்படின்னு நாம பார்க்கணும். ஆண் வரும். இந்த ஆணை விட்டுட்டாரு பாருங்க. கூ ஐ ஆண்னு 3 சொன்னாரு. அதுல கூ ஐ 2 தான் அகிருணைக்கு வராது. ஆண் வருங்கிறதுக்கு புள்ளினான உயர்தனைக்கு அகிருணைக்கு வந்தது. புலவரான உயர்தனைக்கு வந்தது. அங்க அகிருணை உயர்தனைக்கெல்லாம் வரும். அதனால கூ ஐ 2 மட்டும் அகிருணையில பிரிவது இல்லை அப்படின்னாரு. அடுத்தது ஒரு அருமையான ஒரு நூற்பா. இந்த 4ஆம் வேற்றுமை இருக்கிற கூ உருவு ரொம்ப செல்வாக்கு உள்ளது. இது என்ன செய்யும்? பல வேற்றுமைகளுடைய பொருண்மையினை மாற்றி தான் போய் அங்க உட்கார்ந்து கொண்டு இதனது இது இற்று என்னும் கிளவி, இதனது இத்தன்மைக்கு என்றெல்லாம் வருவது 6ஆம் வேற்றுமை.
இதனது இது இற்று இற்று இத்தன்மைக்கு. இதனது அப்படின்னா புலியது தோல் அப்படின்னு வருகிற போது ஆறாம் வேற்றுமை விரி, புலியது தோல். இது இதனது இது அது அதனுடையது, சாத்தனுடையது ஆடை, ஆறாம் வேற்றுமை விரி. இவ்வாறு வரக்கூடியவையெல்லாம் நான்காம் வேற்றுமைக்கு உரியது ஆகும். எப்படி அப்படின்னா யானையது கோடு கூறிது, யானையினுடைய தந்தம் ரொம்ப கூர்மையாக இருக்கிறது. யானையது கோடு கூறிது, யானைக்கு கோடு கூறிது. ஆறாம் வேற்றுமையா இருக்க வேண்டியது கூ உருவை பெறும். ஆறாவதன் பொருண்மை கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவை பெற்று மாறுவது உண்டு. ஒண்ணு. இங்கு 6 4ஆச்சு. அடுத்தது அதனை கொள்ளும் பொருள்வயினானும். அதனை கொள்ளுவது என்பது இரண்டாம் வேற்றுமை, அது செயற்படும் பொருள் வேற்றுமை. இந்த இரண்டாம் வேற்றுமை என்ன ஆயிடும், சில சமயத்துல நான்காம் வேற்றுமை ஆயிடும். எப்படி நான் எடுத்துக்காட்டு, அதாவது சில சமயத்துல அவங்க எடுத்துக்காட்டு நமக்கு நம்முடைய காலத்துக்கு செல்லாம போயிடும். அப்ப நான் வேற எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருவ வச்சு சொல்றேன். இவளை கட்டியவன் இவன், கட்டியவன் தாலி கட்டியவன், இவளை கட்டியவன் இவன் அப்படின்னு சொல்றோம். இவருக்கு தாலி கட்டியவன் இவன், அந்த இடத்துல கூ உருவு வந்துருச்சு. இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு வந்தது. நான்காம் வேற்றுமை உருவுக்கு பொறுமை இல்லை, பொருள் இல்லை இங்க. ஆனா இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள் தான். யாதன் உருவில் கூறித்தாயினும் பொருள் செல்மருங்கில் வேற்றுமை சாரும். ஆனா உருவு நிலையில அவ்வாறு ஒரு மாற்றம் வருகிறது. இவருக்கு கட்டியவன் இவன், இவளுக்கு யாரு, இவளுக்கு கட்டினவன் யாரு, கட்டியவன் கணவன். இவளுக்கு கணவன் யார் என்று அப்படி கேட்பத இவளுக்கு கட்டியவன் யார் என்று கேட்பது. இவளை கொல்லும் இவ்வணிகன், இவருக்கு கொல்லும் இவ்வணிகன் என்றெல்லாம் வரும். அதான் அவங்க எடுத்துக்காட்டுகின்ற எடுத்துக்காட்டு. அடுத்தது அதனால் செயற்படற்கு ஒத்த கிளவியும். அதனால் ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு. இந்த வாளால் அதனை வெட்டலாம் அப்படின்னா ஆள் உருவு மூன்றாம் வேற்றுமை. அது எப்படி அப்படின்னா எல்லா துன்பமும் அவளுக்கு வாயினால் வந்தது. வாயினால் வந்ததுன்னா என்ன பொருள், வாயில் இருக்கிற சொல்லால கெட்ட சொல்ல தீய சொல்ல சொல்லி சொல்லியே அவ இவ்வாறு கெட்ட வாங்கிட்டாங்கிறதுக்கு வாயினால் வந்தது கேடு. சரி, அத வாய்க்கு வந்தது கேடு. வாய்க்காக, அதாவது வாய் பேச்சினால வந்தது, வாய் பேச்சுக்கு வந்தது. அவளுக்கு எதனால வந்தது, எதற்கு இப்படி நேர்ந்தது, வாய்க்கு நேர்ந்தது. வாயால் தக்கது வாய்ச்சி, வாய்க்கு தக்கது வாய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால 3ம் 4ம் மயங்கும். அடுத்தது முறை கொண்டு எழுந்த பெயர் சொற்கிளவியும். முறை பெயர்ல வரக்கூடியது ஆறாம் வேற்றுமைக்கு தான் வரணும். எனது சொத்து, எனது தம்பி. ஆனா ஆறாம் வேற்றுமையில சொல்றது இல்லை, அதிர்ணையா போயிடுங்கிறதுனால எனது சட்டை சொல்லலாம், எனது தம்பி எனது தங்கைன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால எனக்கு தம்பி சொல்லிடுவாங்க. அத்தையது உறவு, ஆறாம் வேற்றுமை, அத்தைக்கு உறவு. அதனால ஆறாம் வேற்றுமை இருக்க வேண்டிய இடத்துலையும் நான்காம் வேற்றுமை வரும். இப்ப என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆறாம் வேற்றுமை இருக்கக்கூடிய இடத்துல நான்காம் வேற்றுமை வரும், இரண்டாம் வேற்றுமை இருக்கக்கூடிய இடத்துல நான்காம் வேற்றுமை வரும், மூன்றாம் வேற்றுமை இருக்கக்கூடிய நான்காம் வேற்றுமை வரும், முறைப்பெயரை சொல்லக்கூடிய ஆறாம் வேற்றுமைக்கு நான்காம் வேற்றுமையில வரும். அடுத்தது பால் வரை கிளவி, நிலத்தை அளவிட்டு சொல்லக்கூடிய பால் வரைந்து கூறுவது. பால்னா பகுதி, ஒரு நிலத்தின் பகுதியினை, ஒரு எல்லையின் பகுதியினை அளவிட்டு சொல்லக்கூடிய ஒன்றிற்கு அது ஐந்தாம் வேற்றுமை. மலையின் நீங்கினான், கருவூரிலிருந்து பார்த்தா கருவூரின் கிழக்கு, இந்த இன் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை உருவு. அது நிலத்தினுடைய எல்லையை உணர்த்துகிறது. கருவூரின் கிழக்கு.
அத கருவூருக்கு கிழக்குன்னு சொல்லலாம். நான்காம் வேற்றுமை உருவுக்கும் படி ஆகும். ஐந்தாம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமைக்கும் ஆகும். அடுத்தது பண்பின் ஆக்கம். ஒரு பண்பு குறித்து வருகிற போது அது ஐந்தாம் வேற்றுமை தான் வரணும். இவன் சாத்தனின், இவன் நெடியன். சாத்தனை காட்டிலும்னு பொருள். இந்த காட்டிலும்ங்கிற சொல்லு அந்த வேற்றுமை உருவினுடைய பொருளை சொல்லுவது. சாத்தனை காட்டிலும், சாத்தனின் நெடியன் அப்படின்னு சொல்லுவத சாத்தற்கு நெடியன், அவருக்கு இவரு உயரமானவர் அப்படின்னு சொல்றோம். அதனால உருவு இருக்க வேண்டிய இடத்தில் உருவு வந்தது. ஐந்தாம் வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு வந்தது. அடுத்தது காலத்தின் அறியும் கிளவி. ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொல்லுல அது ஏழாம் வேற்றுமை உருவு. காலத்தின் கண் ஏழாம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்துல காலத்திற்குன்னு நான்காம் வேற்றுமை உருவு வரும். எப்படி வரும்? கோடைக்கண் நல்லது. நுங்கு இருக்குத, பனை நுங்கு, அது கோடைக்கண் நல்லது, கோடையில நல்லது. அடுத்தது நான்காம் வேற்றுமை கோடைக்கண் நல்லதுங்கிறத கோடைக்கு நல்லதுன்னு சொல்லலாம். கோடைக்கு நல்லது நுங்கு. அடுத்தது பற்று விடு கிளவி. ஊரில் பற்று விட்டான், அவனுக்கு ஊர்ல பற்றே இல்லையா, ஊரில் பற்று இல்லை. அது ஐந்தாம் வேற்றுமை உறுதிக்குரியது. அது நான்காம் வேற்றுமை அங்கேயும் வரும். ஊருக்கு பற்று கிடையாது, அவனுக்கு பற்று ஊர்ல இல்லை, ஊருக்கு பற்று இல்லை என்று அவனுக்கு ஊருக்கு தீர்ந்தான், ஊரை விட்டுட்டான். இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்தில் நான்காம் வேற்றுமை உருவு. இப்படியே இன்னும் பிறவும் வரும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை காட்டுகிறார். உறையூரில் பெரிது, உறையூருக்கு பெரிது என்றெல்லாம் வரும். இவ்வாறு வேறு வேறு வேற்றுமை உருவுகள் தங்களுடைய இந்த இடத்துல இன்னும் நான்காம் வேற்றுமைக்கே ஒரு நூற்பாவே சொல்லிட்டார். நான்காம் வேற்றுமைக்கு 9 வகையான மாற்றங்கள் நிகழும் என்பதை இந்த நூற்பாவில சொல்லியிருக்கிறார். அதனால இப்படியெல்லாம் மாறி வருவதனால அந்த வேற்றுமை உருவுக்கு உரியன என்று கருதி விடாதீர்கள். எந்த வேற்றுமைக்கு உரியது அந்த பொருள்னு பாருங்க, அதுதான் வேற்றுமை என்று சொல்ல வேண்டும். யாதன் உருவில் கூறித்தாயினும் பொருள் சொல் மருங்கில் வேற்றுமை சாருங்கிறது மிகவும் முக்கியமானது என்று காட்டினார். அடுத்தது 110வது நூற்பா பார்த்தோம். 111வது ஏனை உருவும் அன்ன மரபின. மற்ற உருவுகளும் இப்படிப்பட்ட மரபை உடையவை. பொருள் சிதையாமல் வேறு உருவு வரலாம். இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதினேன், ஒரு நூல் எழுதினேன், அந்த நூலை குற்றம் கூறினான் அப்படின்னு சொல்றேன். நூலை குற்றம் கூறினான், நூலுக்கு குற்றம் கூறினான்னு சொல்லலாம், நூலது குற்றம் கூறினான்னு சொல்லலாம். ஒரு நூலை அந்த காலத்துல அரங்கேற்றுதல் என்பது ஒரு வகையான திறனாய்வு. பெரும்புலவர்கள் தாங்கள் நூலை எழுதிய பிறகு கற்றறிந்த அவையின் முன்னாலே அதனை கொண்டு போய் அரங்கேற்றுவார். அரங்கேற்றம் என்பது திறனாய்வில் மிக மிக சிறந்த ஒரு திறனாய்வு. ஆங்கில திறனாய்வு முறைக்கும் தமிழ் திறனாய்வு முறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னு கேட்டா, தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தை இயற்றி அதங்கோட்டாசானுடைய முன்னிலையில அரங்கேற்றினார். இளந்திருதிருவி பாண்டியனுடைய அவையில அதங்கோட்டாசானுடைய முன்னிலையில அரங்கேற்றினார். அப்ப பல பேர் சொல்லி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் ஐயத்தை போக்கி இருப்பார். இது ஒரு பக்கம். இளங்கோவடிகள் நூலை எழுதினார், சிலப்பதிகாரத்தை எழுதிய பிறகு சாத்தன் கேட்க உரைத்தனம், சித்தல் சாத்தனார வைத்துக் கொண்டு படிச்சு காட்டினார். அவரு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இது ஒரு வகையான அரங்கேற்றுதல். ஆள் ஒரு ஆளா இருக்கலாம் அல்லது பல பேரா இருக்கலாம், கற்றறிந்த அவை அதுதான். அதே போல சேக்கிழார் பெரிய புராணத்தை
மக்களெல்லாம் கூட்டி மன்னனுடைய முன்னிலையில தில்லையில அரங்கேற்றினார். கம்பர் அதே போல ராமாயணத்தெல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்து திருவரங்கத்துல அரங்கேற்றினார். அப்படி அரங்கேற்றுகிற போது அந்த நூலுக்கு குற்றம் சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு, 100 பாட்டுக்கு ஒரு முறை, 100 பாட்டு முடிஞ்சவொடனே 101வது பாட்டுல என்ன பண்ணியிருப்பாரு, தன்னை ஆதரித்து போற்றிய சடையப்ப விழலை பற்றி ஒரு பாட்டு வச்சிருவார். நேரடியா புகழ மாட்டாரு. என்ன, ராமாயண காலம் வேற, சடையப்பவர்களுடைய காலம் வேற. உவமை வழியாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னு கேட்டா, ராமனுடைய புகழ் பறந்தது அப்படின்னு வர்ற இடத்துல ராமனுடைய புகழ் சடையப்பனுடைய புகழ் மாதிரி, அதாவது வெண்ணிலா எங்கு பார்த்தாலும் பறந்தது, வெண்ணெய் நல்லூர் சடையப்பனுடைய புகழ் போல வெண்ணிலா பறந்தது, அந்த வெண்ணிலாவின் பரப்பு போல இருந்தது ராமனுடைய புகழ் என்று அப்படி சொல்லுவார். 100 பாட்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டார். சொன்ன உடனே அவையில கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாரு, ஐயா உனக்கு சோறு போட்டாங்கிறதுக்காக நீ ராமாயணத்தில் 100 பாட்டுக்கு ஒரு இடத்துல வைக்கிறதாவது கூடாது அப்படின்னு. இல்லையா, நன்றி கடன்யா, மேலும் நான் ராமாயண கதையில கொண்டு போய் செருகல, உவமை வாயிலாகத்தானே சொல்லி இருக்கிறேன்னு கம்பர் சொன்னார். அதெல்லாம் முடியாது, என்ன போனா போகுது போ, 10,000 பாட்டு எழுதியிருக்கிற, 1000 பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுக்க உங்க சடையப்பவர்களுடைய பேரை. உடனே கம்பர் சொன்னார், அன்பாலும் அரம்பை முதல் முக்கணியும் தேன்பாய செகுட்டு மனம். அப்படி எனக்கு சோறு போட்டாயா, சரி நான் 100ல் ஒரு பாட்டா வச்சேன், 1000ல் ஒரு பாட்டா வச்சுக்க சொல்றீங்க, அப்படியே வச்சுக்கிறேன். நான் என்னுடைய வள்ளலை 100லே ஒருவன் என்று நினைத்தேன், அவன் 1000ல் ஒருவன் என்று இப்போது அறிந்து கொண்டேன்னார. அதனால நூலுக்கு குற்றம் சொல்லக்கூடியவர்கள் எங்கேயும் இருப்பாங்க, எந்த நூலுக்கும் குற்றம் கற்பிக்கக்கூடியவர்கள் இருப்பார். அவர்களுக்கெல்லாம் அமைதி சொல்லணும். யாரு, நூலை இயற்றிய புலவர். அதுதான் தமிழ் திறனாய்வு. குற்றம் புலவனால் ஒத்துக்கொள்ளப்பட்டா உடனே அங்கேயே அந்த சுவடியிலேயே திருத்தப்பெறும், அவனாலேயே திருத்தப்பெறும். இதுதான் தமிழ் திறனாய்வு முறை. ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. நூலை அச்சு போட்டுருவான், இருந்து மற்றவர்கள் சொல்லுகிறவர்கள் தனியாக நூல் எழுதுவார்கள். அது திறனாய்வு தனி, நூல் ஆக்கம் தனி. இங்க ஆக்கத்தோடையே திறனாய்வு நடக்கும். இப்ப ஆங்கில முறை திறனாய்வு தான். இப்ப எல்லாம் புத்தகம் எழுதிடுறாங்க அல்லது பேசிடுறாங்க, அதுக்கு பிறகு பின்னால வருகிற போது திருத்தங்கள் எல்லாம் வருகின்றன. அதனால அந்த நூலுக்கு குற்றம் கூறினான், நூலை குற்றம் கூறினான், நூலது குற்றம் கூறினான் என்றெல்லாம் பொருள் சிதையாமல் வேறு வேறு வேற்றுமை உருவுகை வரும். அவளுக்கு குற்றேவல் செய்தான், அவளது குற்றேவல் செய்தான். குற்றேவல் என்றால் சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்யணும். சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து, யாரு, ஆண்டாளம்மா பாடுறாங்க, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே பொருளாய் புகழ்கின்ற நிலை காணாய், பெற்றம் மேய்க்கும் குலத்து பிறந்து வளர்ந்தாய், குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. எங்களை நீ அடிமையா வேலைக்காரங்களா வச்சுக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறவே முடியாது. ஏன்னா நீ ஆடு மாடு மேய்த்து உண்ணக்கூடிய குலத்திலே பிறந்தவன். அதனால நாங்களெல்லாம் உனக்கு அடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய செல்வமாகிய ஆணிரைகளை நீ பாதுகாப்பவன். ஆகவே நீ செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்யும். குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்று ஆண்டாள் பேசுவாங்க. அதுபோல அவருக்கு குற்றேவல், அவளது குற்றேவல் என்று 4ஆம் வேற்றுமையும் 6ஆம் வேற்றுமையும் மாறும். இப்படி பல இடங்கள்ல ஏனை உருவும் அன்னமரபின் மானம் இலவே, மானம் இல்ல குற்றம்னு பொருள். அப்படி வருவதும் குற்றம் இல்லை என்று பொருள். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், உயிர் நீப்பில் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். இந்த குறள்ல 2 செய்திகள் பலராலும் கருதப்படுவது இல்லை. ஒன்று, கவரிமான்னு எழுதக்கூடாது. கவரிமான்னு ஒரு விலங்கு இல்லை, கவரிமா. இது மான் இல்லை, அது கவரிமா என்பது உடம்பெல்லாம் மயிர் திரண்ட ஒரு பெரிய ஆட்டுக்கடாய் மாதிரியான ஒரு விலங்கு இமயமலை சாரல் இருக்கிறது. அது கோடை காலத்துல
உடம்புல இருக்கிற மயிரெல்லாம் உதிர்ந்து போய்விட்டா தோலுக்கு அந்த வெம்மையை தாங்க முடியாமல் இறந்து போய்விடக்கூடிய நிலை உண்டு. அதான் கவரிமா அன்னார் மயிர் நீப்பின் வாழா கவரிமா. ஒரு மயிர்னு சொல்லக்கூடாது, மயிர் திரள், உடம்புல இருக்கிற மயிர் திரள் நீங்குமானால் வாழா கவரிமா. கவரிமா இருக்காது, உயிர் இருக்காது. கவரிமாங்கிறது இலக்கணம் குறித்து சொல்லணும்னா மாங்கிறது விலங்குக்குள்ள பொது பெயர், கவரி என்பது ஒரு விலங்குக்குள்ள சிறப்பு பெயர், இருபெயரொட்டு பண்பு தொகை. கவரிமா உயிர் நீப்பர், அப்படிப்பட்டவர்கள் உயிர் நீப்பர். மானம் வரின் அப்படின்னா, மானம் வரின்னு என்ன பொருள்? மானம் போவோம், போனால்னு சொல்லணும். வரின்னு சொல்லியிருக்காருன்னா மானத்திற்கு, மானம் என்றால் குற்றம் என்று பொருள். ஈமுன் ஐவரின் மானம் இல்லை தொல்காப்பியம். மானம் இங்கேயும் அதே போல மானம்ங்கிறதே குற்றம் இல்லை, மானம்னு குற்றம் என்று பொருள். அதற்கு பிறகு குற்றம் வருவென்று பாதிக்கக்கூடிய ஒன்றை எனக்கு மானம் கெட்டு போச்சுன்னு ஆகுபெயராக சொல்லுவது வழக்கம். அதனால அந்த குரலை அப்படி இலக்கண நெறியில சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, வேற்றுமை எங்கேயா பிறக்கும்னு தொல்காப்பியரை கேட்டாங்க. வேற்றுமை எந்த இடத்துல வரும் அப்படின்னு, வினையே ஒரு செயலை பற்றி சொல்லுகிற போது அங்க வரும். எப்படி? அவன் குடத்தை வணங்கான், அவன் சட்டி பானை செய்தான்னு வச்சுங்க. இயல்பா சொன்னா சட்டி பானை செய்தான்ங்கிறது ஒரு செயல். அவன் புத்தகம் படித்தான்ங்கிறது ஒரு செயல், ஒரு வினை. அதனால ஒரு வினை பற்றி வருகிற போது அவன் படித்தான். எதை படித்தான்? புத்தகத்தை படித்தான். இரண்டாம் வேற்றுமை வந்துருச்சு. அடுத்தது, செய்வது என்பது கருத்தாவை குறிக்கும். அது செய்தது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. செய்வது என்பது அந்த செயலை செய்பவனை குறிக்கும். அப்படி பார்த்தா குடத்தை வணங்கவன் யாரு? ஒரு குயவன் குடத்தை வணங்கான். ஆகவே அவனுக்கு பேரு வினை முதல் அல்லது கருத்தான்னு வட சொல். வினை முதல் என்பது தமிழ் சொல். ஆக வினையே செய்வது. எதை வணங்கான் என்றால் குடத்தை வணங்கான். யார் வணங்கான்? குயவன் குடத்தை வணங்கான். இந்த குயவன்கிறது செய்வது. அடுத்தது செய்யப்படு பொருள், செய்யப்பட்ட பொருள். எதை, என்ன பொருள் அது? குடம். குயவன் குடத்தை வணங்கான். குயவன் குடத்தை வணங்கான். அதாவது குயவன் குடத்தை இதெல்லாம் வருது இல்ல. வாரியார் சுவாமிகள் அளவற்ற ஒரு பெரும் படிப்புடையவர்கள். சில காலம் நான் பார்த்து பேசி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் வேலூர்ல பணி செய்கிற போது ஒரு காங்கேயநல்லூர் தான் ஒரு சொந்த ஊர். அங்க போய் அடிக்கடி போனா நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுடைய படித்த அனுபவங்களை எல்லாம் சொல்லுவார்கள். சில சமயத்துல நாம நினைத்து கொண்டிருக்கிற பொருளை மாற்றி அவர்கள் வேறு வகையாக சொல்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும். பக்தி நூல்களை அவரை போல படித்தவர்கள் இல்லை. சமய நூல்கள், அதுவும் சைவ சித்தாந்தம் தழுவிய அந்த திருமுறைகளை, 12 திருமுறைகளை அவ்வளவு ஆழமாக படித்த ஒரு பெருமகன். அவர் சில சமயத்துல சொல்லக்கூடிய பொருள் பார்த்தா வேடிக்கையா சொல்றது மாதிரி இருக்கும். ஆனா அது வேடிக்கையா இல்லை. சொன்னாரு, ஒரு மோனைங்கிறது ஒரு செய்யுளுக்கு அழகு. அதுக்காக எல்லா இடத்துலையும் மோனையை போட்டு எழுதுவதுங்கிறது அழகு தராது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேடிக்கையா சொல்லுவாரு. குடந்தை குமரேசன் குதிரையை குச்சியால் குச்சினான், குதிரை குபீரன குளத்தில் குதித்தது என்று எல்லாம் கூணாவே சொல்லிட்டா பெரிய கவிதை வந்து விட்டதுன்னு பொருள் இல்லை. அதுல அழகு இருக்கணும். முதல் எழுத்து ஒன்றி வருவதில் ஒரு அழகு இருக்கிறது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருகின்ற எதுகையில் ஒரு அழகு இருக்கிறது. அது ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். எதுகை என்பது எது என்றால், எது கைக்கு வருகிறதோ அதை போடுவது எதுகை இல்லை. வினையே செய்வது செய்யப்படு பொருள். வினை என்பது தொழில். குடத்தை வணைதல் என்பது தொழில். செய்வது என்பது கருத்தா அல்லது வினை முதல். செய்யப்படு பொருள் என்பது செய்யப்படுகிற பொருள் குடம், நிலம், செய்யப்படுகின்ற இடம். அது ஊரின் மருங்கு, ஊரின் புறத்தே ஒரு குயவன் குடத்தை செய்தான் என்று வரும். காலம், கோடையில் குடத்தை செய்தான் வணங்கினான் என்று வரும். கருவி, சக்கரம் கருவி என்றால், அப்புறம் இது இந்த
7 சொல்லி சொன்ன பிறகு இன்னதற்கு இது பயனாக தொழிலுக்கு காரணத்தை சொல்லுகிறான். எதற்கு செய்தான் குடத்தை என்றால், நீர்மொள்ளும் குடத்தை செய்தான், நீர் கொள்ள குடத்தை செய்தான். அது இன்னதற்கு இது பயனாக, பயனும் அதுதான். சோறு ஆக்க குடத்தை செய்தான். ஆக இன்னதற்கு இது பயனாக என்னும் அன்னமரபின் 2 தொகை, இந்த 2ஐயும் சேர்த்து ஆயத்தென்ற தொழில் முதலையே 8 காரணமாக ஒரு தொழில் முதல் நிலை வரும் என்று காட்டினார். அதனால இந்த இடத்துல எல்லாம் வேற்றுமை வரும். எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு செயலா பாருங்க. இப்ப முதல்ல செயல், அவன் குடத்தை வணைந்தான் என்று சொல்லுகிற போது வணைதலாகிய தொழில் சொல்லப்பட்டது. குடத்தை வணைந்தான், 2ஆம் வேற்றுமை உருவு வந்துருச்சு. மண்ணால் குடத்தை வணைந்தான், ஆண் உருவு வந்துருச்சு. அவ்வாறு ஊராருக்கு குடத்தை வணைந்தான், அத 4ஆம் உருவு வந்துருச்சு. இப்படி எல்லா உருவுகளும் இந்த 8 பொருண்மைகளில் வரும் என்று காட்டினார். அவை நாம் வழங்கிய மருங்கில் குன்றுவ குன்றும். இந்த 8 எல்லாவற்றையும் வரும்னு இல்லை, சிலது குறையும். அதுக்கு எடுத்துக்காட்டு அருமையா காட்டினாங்க பாருங்க. காற்று வீசிட்டுன்னு இருக்கு, இதுல போய் செயற்படு பொருள் எங்கன்னு தேடக்கூடாது, இதுல கொள்வார் யாருன்னு தேடக்கூடாது, இதுல பயன் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆகிய இவையெல்லாம் இல்லை. அதனால 8 பொருள்களை 8ம் வர வேண்டும் என்பது இல்லை, சில குறையலாம். அதுக்கு அது ரொம்ப இன்றியமையாதது. தமிழ் பயிலுகின்றவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஆகுபெயர். இதையே இங்கே சொல்லணும். யாராவது எழுதிட்டாங்களா பாருங்க. வேற்றுமை மயக்கத்துல போய், வேற்றுமை மயங்கியல்ல போய் ஆகுபெயரை எதற்காக ஐயா சொல்லுவோம்? ஆகுபெயர்னா என்ன? நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். தியாகராஜ செட்டியார் என்ற பெரும் புலவர் ஒருவர் குடந்தையில் இருந்தார். அவர் தான் பூவே சாமிநாதையரை கொண்டு போய் கும்பகோணம் கல்லூரியில ஆசிரியராக அமர்த்தினார். ஏன்னா தான் இருந்த இடத்த அவருக்கு வாங்கி கொடுத்தார் தியாகராஜ செட்டியாருங்க. அந்த தியாகராஜ செட்டியார் யார் தெரியுமா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய தலைமானாக்கர். ரொம்ப உரிமையா அவர்கிட்ட பழகினவர். தியாகராஜன்னு கூப்பிடுவாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த தியாகராஜ செட்டியார் பற்றி சொல்லுகிற போது சொல்லுவாங்க, திண்ணையில உட்கார்ந்து ஒரு பாடம் சொல்லி கொடுப்பார். அவருடைய வீடு பேட்டை நாணயக்காரன் தெருவில் இருக்கு. அந்த வீட்டு திண்ணையில அந்த பெரும் செல்வர் அவர் உட்கார்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லுவார். அப்போ ஒரு நாள் கேட்டாராம், ஆகுபெயர்னா என்ன சொல்லு அப்படின்னா. உடனே அந்த பையன் நன்னூல் சூத்திரத்தை சொன்னான். ஒன்றொன்றையரான் அதற்கு பெரியன்னு தொடங்கினான். அதெல்லாம் சூத்திரம்லாம் சொல்லாத, நீ புரிந்து கொண்டதை எளிமையாக சொற்களில் சொல் அப்படின்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த சமயத்துல தெருவுல கீரைன்னு கீரை வித்துட்டு போனா ஒரு பெண், அதை கூப்பிடு, கீரை வாங்கணும் கூப்பிடு அப்படின்னு. கீரைன்னு கூப்பிட்டான் அந்த பையன். அப்பதான் சொன்னாரு, என்ன இந்த அம்மாவை கீரைன்னு கூப்பிடுற, பேர் சொல்லி கூப்பிட முடியாதா? பேர் தெரியாதுங்க. பேர் தெரியலன்னு அந்த அம்மா கீரை தானே வித்துட்டு போகுது, அதனால கீரைன்னு. இதுதான்ப்பா ஆகுபெயர்னார். கீரை என்ற பெயர் இப்ப அவளுக்கு ஆகி வந்தது, அதனால தானி ஆகுபெயர். இதுதான்ப்பா ஆகுபெயர் அவர் விளக்கி சொன்னார். இப்படி இலக்கணத்தை அவர் பாடம் சொன்னவர் தியாகராஜ செட்டியார். இந்த ஆகுபெயரை பத்தி ஏன் இங்கே சொல்லணும் வேற்றுமை மையங்கள்னு சொன்னா, மாடு என்பது அகிரிணை, பெயர் சொல் அகிரிணை, எல்லாருக்கும் தெரியும். மாடு வந்தது அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம வீட்டுல கட்டியிருந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு போச்சு வந்ததுன்னு பொருள். இந்த பொருளை தந்தா நம்ம இங்க அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் அதுவே வேறு பொருளை தந்து மயக்கம் தருமானால், மயங்கி வருமானால், இன்னொரு பொருளோடு தொடர்பில்லாத வேறு ஒரு பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளோடு தொடர்புடைய ஒரு பொருளோடு தொடர்பில்லாத ஒரு பொருளோடு மயங்கி வருமானால் அது ஆகுபெயர். எப்படி அப்படின்னு கேட்டார். மாடு வந்துருச்சா, இங்க இப்பதான் பள்ளிக்கூடம் போயிருக்கிறது, அங்க எங்க ஏறி குதிக்கிறதோ என்னமோ மாலையில வரும் அப்படின்னா, அப்ப மாடு இல்லை, ஒரு பையனா சொல்றாங்க.
ஒரு முரட்டுத்தனமான ஒரு பையனை அப்படின்னு சொன்னான். அண்மையா ரொம்ப இதாக அவர் எடுத்துக்காட்டு ஒருத்தர் சொன்னார். வயத்த வலிக்குது விளக்கெண்ணெய் இருக்குதான்னு கேட்டானா ஒருத்தன் அம்மாவை. சரி நம்ம வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லை, எழுத்த வீட்டில் கேட்டு பாருங்க. எழுத்த வீட்டில் அக்கா விளக்கெண்ணெய் இருக்குதான்னு. இப்போதான் இருந்தது ஆபீஸுக்கு போயிருக்குன்னால. அப்ப விளக்கெண்ணெய் என்பது அந்த ஆகு பெயராகிவிட்டது. அவருடைய கணவனை சொல்றான். கணவன் மேல ஏதோ கோபம் வெறுப்பு, அதனால ஆபீஸுக்கு இருக்குன்னாலாம். அதனால ஆகு பெயர் என்பது தொடர்புடைய ஒரு பொருளை குறிக்கவோ அல்லது தொடர்பற்ற ஒரு பொருளை குறிக்கவோ மயங்கி வருவதனால வேற்றுமை மயங்கியில் வச்சார். அருமையான எடுத்துக்காட்டுகளை கொண்டு உரையாசிரியர்கள் விளக்குகிறார்கள். அதை பார்ப்போம். ஆகுபெயர் எப்படியெல்லாம் வரும்? முதலில் கூறும் சினையறி கிளவியும் அப்படின்னு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். முதற்கிழவி சினைக்கிழவி. உடம்புங்கிறது முதற்கிழவி, கைங்கிறது சினைக்கிழவி. கைங்கிறது முதற்கிழவி, விரல்ங்கிறது சினைக்கிழவி அப்படின்னு. முதலில் கூறும் சினையறி கிளவி அப்படின்னா முதலையே சொல்றது. எப்படி என்றால், தென்னை மரத்துல இருந்து தேங்காயை பறித்து போட்டான். ஒரு தேங்காயை எடுத்து சாப்பிட்டான் ஒருத்தன். அப்ப எதை சாப்பிட்டான்? தேங்காய் தின்றான்னு சொல்லிட்டு அது ஆகு பெயர் இல்லை. தெங்கு தின்றான். தெங்குன்னா தென்னைன்னு பொருள். தென்னை தின்றான் அப்படின்னா என்ன பொருள் என்றால், அது முதலையே சொல்லிட்டான். தாய் சொல்லுவதற்கு பதிலாக மரத்தையே சொல்லிவிட்டதனால் மரத்துக்கு முதலுக்கு ஆகி வந்தது. அதனால் இது முதலாகு பெயர். தெங்கு தின்றான் அப்படின்னா முதலாகு பெயர். நிறைய எடுத்துக்காட்டுகளை இதுக்கு சொல்லலாம். அது முதலுக்கு ஆகிறது. அடுத்தது சினையில் கூறும் முதலறிகளை. வெற்றிலை நட்டான் அப்படின்னா இலையை போய் நடல, அந்த கொடியை நட்டிருக்கிறான். கொடிங்கிறது முதல், இலைங்கிறது சினை. சினையை சொல்ல வேண்டிய இடத்துல முதலை சொல்லிட்டான். அதனால இது சினையாகு பெயர். அடுத்தது சினைக்கு ஆகி வந்தது, அதனால சினையாகு பெயர். அருமையா ஒரு சொல்லுக்கு 2-3 பொருள் வரும். அது என்ன வினைமுற்றாலதான் நாம தெரிந்து கொள்ளலாம், சொல்லுவாருடைய குறிப்பால தெரிந்து கொள்ளலாம். இது பெரிய அரசர் புன்னாடை போர்த்தினாராம் ஒரு புலவருக்கு. அந்த புலவருக்கு போர்த்திய பொன்னாடையில கொஞ்சம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் நஞ்சு இருந்துதான். அதாவது கொஞ்சம் அரிச்சது மாதிரி இருந்தது. பழைய பொன்னாடை இந்த நாளா கிடந்திருக்கும் போலருக்கு எடுத்து இந்த புலவருக்கு போத்திட்டாரு அரசர். அப்ப புலவனுடைய பேச்சு கூட போயிருந்தாளாம். சிறு குழந்தை அவட்ட இந்த பொன்னாடையை எடுத்து கொடுத்து வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த பெண் சொன்னாலாம், தாத்தா இந்த பொன்னாடையில காய் இருக்கு, பழம் இருக்கு, பிஞ்சு இருக்குன்னாலாம். பிஞ்சு இருக்குன்னா பிஞ்சு இருக்கிறதுன்னு பொருள், பிஞ்சு இருக்குன்னா அங்கங்க நஞ்சு இருக்குன்னு பொருள். அவள் புலவனுடைய பேச்செல்லாம் அப்படி சொன்னான். அவளுடைய குறிப்பை தாத்தா உணர்ந்து கொண்டார். அதனால ஒரு சொல்லுக்கு பலவேறு பொருள்கள் இருக்கு. அதனை இடமறிந்து பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். தெங்கு என்று சொல்லுகிற போது தென்னை என்று அதற்கு பொருள். தென்னை என்றால் அது மரத்தையே குறிக்கும். தெங்கு தின்றான் என்று சொல்லுகிற போது அவன் மரத்தை திங்கல, தென்னை என்ற முதலில் ஒரு சினையாகிய காயை தின்றான். அதனால இது முதலாகு பெயர். இப்படி முதலில் கூறும் சினையறி கிளவி, சினையில் கூறும் முதலறி கிளவி. அடுத்தது பிறந்த வழி கூறல். பிறந்த இடத்தை சொல்றது. பொருளை சொல்லும் போது அது பிறந்த இடத்தை சொல்றது. சில பொருள்களுக்கு சில இடம் ரொம்ப பெயர் பெற்ற இடம். தூத்துக்குடி பணங்கள் கண்டும்பான். அந்த இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அது தூத்துக்குடி பணங்கள் கண்டு. திண்டுக்கல் மலவாழ பழம்பான். இப்ப மார்க்கெட்ல அங்கிருந்து போய் என்ன இன்னைக்கு திண்டுக்கல் வந்ததா அப்படின்னா, திண்டுக்கல் எப்படி வரும்? திண்டுக்கல்ல இருந்து வாழைப்பழம் வந்ததான்னு பொருள். வாழைப்பழம் பிறந்த இடம் திண்டுக்கல். திண்டுக்கல் என்பது அதற்கு ஆகி வந்தது. அதே போல அந்த பொண்ணு வந்தா காஞ்சிபுரம் உடுத்தி இருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. காஞ்சிபுரத்தை எப்படி உடுத்த முடியும்? காஞ்சிபுரத்தில் செய்த பட்டாடையை உடுத்தினார்.
அதான் பிறந்த வழி கூறுகள். இந்த ஆடை பிறந்த இடம் காஞ்சிபுரம், பிறந்த வழி கூறுகள் இவ்வாறு சொல்லலாம். அடுத்தது பண்புகள் பெயர், ஒரு பண்பே சொல்லலாம். ஒரு பொருளுக்கு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், வெள்ளை அடிக்கணுமா அப்படின்னா வெள்ளைங்கிறது சுண்ணாம்பை குறித்தது. வெள்ளை என்ற பண்பிற்கு ஆகி வந்ததுனால இது பண்பு ஆகு பெயர். அடுத்தது இயன்றது முடிதல், இதனால்தான் இது ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கையில வளையல் போட்டிருக்கிற ஒருத்தன், அந்த வளையல் தங்கமா பித்தளையான்னு தெரியல, இந்த கையில போட்டிருக்கு என்ன அப்படின்னு அசல் பொண்ணு இதெல்லாம் அப்படின்னா, கையில போட்டிருக்கிறது பொண்ணா வளையலா பொண்ணா? பொன்னால் செய்யப்பட்ட வளையல், எதனால செய்யப்பட்டதோ அதற்காகி வந்தது, அதனால இது இயன்றது மொழிதல் என்று பொருள். அடுத்தது இருபெயரொட்டு, ரெண்டு பேருக்கு ஒட்டி வருவது. ஒரு சாரப்பாம்பு ஓடிச்சுன்னா, பாம்பு என்பது எல்லாவற்றுக்கும், ஒரு பாம்புக்கெல்லாம் பொது பெயர், சாரை என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சிறப்பு பெயர். ரெண்டு சேர்த்து வந்தா இருபெயரொட்டு, இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த வேட்டி. அடுத்தது வினை முதல், செய்தவனை சொல்லுவது. இது கூரை நாட்டான் வேலை அப்படின்னா, கூரை நாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊர். கூரை என்றால் பள்ளினம், கூரை என்றால் ஆடை என்று பொருள். இந்த கூரை நாடு என்பது ஆடை நெய்யக்கூடிய ஊருக்கு பெயர் கூரை நாடு. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்க கூரை நாடு. அது பிறந்த இடத்து கூரைம்பான் போகும், அது ஆடைன்னு பொருள். கூரை. இந்த வேட்டி கூரை நாட்டான் அப்படின்னா கூரை நாட்டான் நெய்தது, வினை முதலை கொண்டு பெயர் பெற்றது. இந்த வேட்டி துகிலியாம், துகிலிங்கிற ஊர்க்காரன் நெய்தது என்று பொருள் என்று இவ்வாறு வருவனையெல்லாம் எடுத்துக்காட்டாக கருவித்தக்கரை. இவையெல்லாம் தான் ஆகு பெயர். ஏன் இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்கு இன்னும் ரொம்ப தெளிவாக நான் சொல்லுகிறேன். ஒரு சொல் அதற்குரிய பொருளை குறிக்காமல் வேறு ஒரு பொருளை மயங்க குறித்தல் என்ற ஒற்றுமை பற்றி வேற்றுமை மயங்கியலோடு இதனை வச்சார். இதுவும் ஒரு சொல். வெற்றிலை நட்டான், வெற்றிலை தான், அது திணையாகு பெயர். தெங்கு தின்றான், தெங்கு அது முதலாகு பெயர். அதே போல அன்மொழி தொகையும் இப்படித்தான், அதையும் இங்க சொல்லி இருக்கலாமன்னு இல்லை. அதான் தொகை மொழிகள்ல அங்க சொல்லிட்டார், அங்க சொல்ல போறார். இது ஒற்றை சொல், இங்கு ஒற்றை உருவு. ஒரு வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை உருவு, ஒரு சொல்லினுடைய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு சொல்லினுடைய பொருள் என்று மயங்கி வருவதனால் அந்த மயங்கும் பண்பு பற்றி இங்கே ஆகு பெயரையும் இதில் சேர்த்து கூறினார். இது ரொம்ப இன்றுமையான இலக்கணம் ஆகு பெயர்ங்கிறது. ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்றோம். ஊரா சிரிக்கும்? ஊரின்கள் உள்ள மக்கள் சிரித்தார், அது இட ஆகு பெயர். அதனால அந்த ஊர் என்பது இங்கு இட ஆகு பெயராக வந்தது. உலகம் சிரித்தது, அதுவும் இட ஆகு பெயர் தான். இவ்வாறு வருவனெல்லாம் ஆகு பெயர் என கொள்க என்று காட்டினோம். அதோடு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புல எஞ்சிய பகுதிகளை பார்ப்போம். இதுகாரும் கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி. புரியது. வணக்கம்.